அடுத்ததாக சமூகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் என ஒவ்வொருவரின் கடமையையும் ஒற்றுமையையும் இஸ்லாம் எவ்வாறு கற்பிக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக குடும்ப வாழ்வை சீரமைப்போம் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைப்பது சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்ப வாழ்வை சீரமைப்போம் என்ற ஒரு தலைப்பை இந்த குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியிலே நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சமூகத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. குடும்பத்தில் மிக முக்கியமாக ஒரு தாய், தகப்பன், குழந்தைகள் என்று ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த கணவன், மனைவி, குழந்தைகள் என்று வருகிற பொழுது இந்த குடும்பத்திற்குள்ளே அது ஒரு சீர்பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டுமானால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உள்ள வழிகாட்டல்களை அந்த சமூகம், அந்த குடும்பம் பேணி நடக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது தாறுமாறாக முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். கல்வியில் இன்றைக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை இன்றைக்குள்ள நிலைமை. ஆனால் கல்வி அப்படிங்கிறத அந்த சமூகத்தோடு ஒப்பிடும்போது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு சமூகத்தோடு ஒப்பிடும்போது யார் இன்றைக்கு கல்வியில் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு நாம் தேடினோம்னா நம்மட இன்றைக்குள்ள சமுதாயம் தான் கல்வியில் உச்சகட்டத்தில் இருக்குது. இதுக்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷன் இதை விட கூடுதலாக கல்வி தகமைகள் பெற்றதாக இருக்கும். அப்போ ஒரு 30, 25, 30, 40 வருஷ காலத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துடைய குடும்ப கட்டமைப்புகளும் இன்றைக்கு இந்த கல்வி அறிவியலை சுமந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்துடைய குடும்ப கட்டமைப்புகளும் நாம் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம்னா ஒரு பெர்சன்டேஜ் அளவில், சனத்தொகையில் வித்தியாசம் இருக்குந்தானே, பெர்சன்டேஜ் அளவில் நாம் ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம்னா படிக்காத அல்லது படிப்பில் குறைந்த ஒரு சமுதாயமாக, கல்வியில் குறைஞ்ச ஒரு சமுதாயமாக எங்களுக்கு முந்தி வாழ்ந்த நம்மளோட உம்மா வாப்பா, அவங்களோட உம்மா வாப்பா, அவங்களுக்கு முந்தைய நம்மளோட பாட்டன் பூட்டன்மார்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, ஒரு 8ஆம் ஆண்டு ஆக கூடினது. 8ஆம் ஆண்டு படித்தவங்க தான் பெரிய கல்வியாளர்கள்ன்ற அளவுக்கெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கப்பட்டவங்க தான். அதுலேயும் படித்து பட்டம் வாங்கி ஒரு ஸ்கூலில் படித்து கொடுக்குற ஆசிரியர்ன்றா அவர் தான் ஹை லெவல் அந்த சமுதாயத்தில் கல்விமான் என்று பார்க்கப்பட்டாங்க. அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் அவங்களோட குடும்ப கட்டமைப்புகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. பெரிய காசு பணத்தோட, ஆடம்பரத்தோட, செல்வ செழிப்புகளோடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. உயர்ந்த வசதி வாய்ப்புகளை பெற்று வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஓலை குடிசையில் வாழ்ந்திருப்பாங்க, மண் வீடுகளில் வாழ்ந்திருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு டெலிஃபோன் இருந்திருக்கும், ஒரு டிவி இருந்திருக்கும், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்திருக்கும், அல்லது ஒரு ரேடியோ இருந்திருக்கும். இப்படி இருந்த ஒரு காலத்தில் அந்த கல்விகளோடு அறிவோடு வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் குடும்பங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். பல குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த சமுதாயம் என்று கூட சொல்லுவாங்க.
அப்படி நிறைய குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு கட்டமைப்பை நாம் பார்த்துருக்கிறோம். அங்கே வந்து இரவு பட்டா அந்தி பட்டா வந்து அவங்களோட முற்றத்தில் சூழல் வந்து எப்படி இருக்குமுன்னா, மாமா மச்சான் அண்ணன் தம்பி மாமி எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து அவர்களுடைய சுகதுக்கங்களை பேசி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சமுதாயமாக இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்தது என்றால் அந்த ஒரு குடும்ப கட்டமைப்பு காலம் செல்ல செல்ல, அறிவு வளர வளர, நவீனத்துவம் கூட கூட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் காண இயலுமா இருக்குதா? அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க எல்லா வசதி வாய்ப்பும் குறைந்து இருந்தாலும், எந்த நம்ம இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எந்த ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், விளக்குகளை பற்ற வச்சு கொண்டு, லாம்புகளை பற்ற வச்சு கொண்டு, ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயமாக அவங்க இருந்தாலும், வெளியில ஒரு 4 கதிரையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து காற்றோட்டமாக இருந்து சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் நமக்கு இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்காது. ஆனாலும் பல குழந்தைகளோடு சந்தோஷமா நிம்மதியாக அந்த சமுதாயம் வாழ்ந்து கடந்து சென்று விட்டார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தில் டிவோர்ஸ் என்றது ஒன்றை எடுத்து பாருங்க. அவங்க குடும்பத்தில் பிணக்குகள் வந்து, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்த சமுதாயமானு பார்த்தா அங்கே இங்கேன்னு 1-2 தான் டிவோர்ஸ் நடந்திருக்கும். அப்போ டிவோர்ஸ்ன்றது கூட அந்த 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 சமுதாயத்தில் வந்து அரிதாக இருந்தது. ஆனால் படிப்பறிவு இல்லாத சமுதாயமாக இருந்திருக்கிறாங்க, அல்லது படிப்பில் குறைந்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. டிவோர்ஸ் கூட எடுத்து பார்த்தா சமூகத்தில் தேடி எடுக்கணும், அங்கினோண்டு இங்கினோண்டு பொண்டாட்டியை விட்டு போட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்க. கல்வியில் உயர்ந்திருக்கிற நாம், எல்லா வழிவகைகளிலும் படித்து அறிவை பெற்ற நாம், இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இந்த சந்தோஷம், நிம்மதி, குடும்ப கட்டமைப்பு, புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குதான்னு கேட்டா, படித்த சமுதாயத்துக்குள்ளதான் நிறைய பிளவுகள், நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள், நிறைய டிவோர்ஸுகள், இந்த சிக்கல்களை எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை சீரமைக்கிறதாக இருந்தா, அந்த குடும்பத்தை வந்து சீரமைக்கின்ற முதல் படியை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் வழிகாட்டுது. ஒரு குடும்பத்தினுடைய முதலாவது படி எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டா, நாங்க இப்ப தனித்தனியாக வாழுகிற சமுதாயம் தான் இருவர் சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறுறோம். அந்த இருவர் மூலமாக பல சந்ததிகளை பெருக்கிக் கொள்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கும் போது இது தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. உலகத்துல எனக்கு பொஞ்சாதி தேவல்ல என்று ஒருத்தன் வாழவும் முடியாது, ஆம்பளை துணை எனக்கு தேவல்லன்னு ஒரு பொம்பளை வாழவும் மேலாது. குடும்ப வாழ்க்கை அவசியம். குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு எந்த ஒரு மார்க்கங்களும் மதங்களும் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் வலியுறுத்தல. அமெரிக்கா அறிவுல உயர்ந்த நாடா இருக்கலாம், அமெரிக்காவில் வந்து அறிவு உச்சகட்டத்தை உச்சாணிய கொம்பை தொட்டதாக கூட இருக்கலாம். ஆனா அமெரிக்காவுடைய அந்த அறிவியல் வளர்ச்சியினுடைய தாக்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய கட்டமைப்புகளை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு உளவியல் ரீதியாக கருத்து வெளியிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜி ரீதியா ஃபெமிலியை எப்படி வந்து கட்டமைக்கணும்ன்றதுக்கு PhD வரைக்கும் அவங்க டிகிரி இல்லை, PhD வரைக்கும் ஹையர் குவாலிஃபிகேஷன் அளவுக்கு படிப்பு வச்சிருக்கிறான், யூனிவர்சிட்டி தனியா வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு உயர்ந்து படிப்பை மட்டும் மாத்திரம் மூலதனமாக்கி கொண்டிருக்கிற அமெரிக்காவில் கல்யாணம் முடிச்சு கொண்டு புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுக்கிற நேரம் ஆய்வு செஞ்சுட்டு, இந்த கல்யாணம் முடிச்சு புருஷன் பொண்டாட்டியா வாழ விருப்பமாப்பா, அல்லது வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்புறீங்களா அப்படின்னும் போது, இந்த ஹோமோசெக்ஸ்ங்கிற அவரவர்கள் விரும்பிய ஆணை பெண்ணை சாய்ஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடிச்சு வாழுவோம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு தான் உலகம் மாறி இருக்குது. ஆம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி வாழலாம், பொம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி வாழையிலும் ஒரு ஆம்பளையும் வாரான். ஆம்பளையும் வரும்போது இது ஏன் பொண்டாட்டி ஆம்பளை, இது ஏன் புருஷன் ஆம்பளைன்னு சொல்லலுமா? அப்படித்தான் உலகம் போய்த்துக்கிட்டு இருக்குது. புருஷன் ஒருத்தன் பொண்டாட்டி, புருஷன்ல இன்னொருத்தன் புருஷன் ஆம்பளை, 2 பேருமே ஆம்பளை. பொம்பளையில 2 பேர் வந்தா ஒரு பொம்பளை இது என் புருஷன், இன்னொரு பொம்பளை இது என் பொண்டாட்டி. இப்படி இது வந்து என்ன கல்வின்னு கேட்கிறேன்.
கல்வியினுடைய உச்சத்தை இந்த உலகம் தொட்டாலும் அவன் சிந்தனை எங்க போச்சு பார்த்தீங்களா? ஆய்வுல அந்த மக்கள்கிட்ட கணிப்பீடு நடத்துற நேரத்துல அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை நாங்களா சாய்ஸ் பண்ணிக்கிறோம். ஆம்பளை பொம்பளைய சாய்ஸ் பண்ணி தலைவலி, அது பொம்பளை தலைவலியா, ஆம்பளைக்கு பொம்பளை தலைவலி, பொம்பளைக்கு ஆம்பளை தலைவலி அப்படிங்கிறதுனால நாம என்ன செய்வோம்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வாழ்ந்து பார்ப்போம். ரெண்டு பேரும் என்ன செய்வோம்டா, நீ நானும் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நாம வாழ்ந்து பார்ப்போம். லிவிங் டுகெதர், வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சா வாழுவோம், உனக்கு மனசுக்கு பிடிச்சா வாழுவோம், இல்லையா சலாமத்தா பிரிஞ்சு போயிடுவோம். அது அந்த சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக்கிட்டான். வாழ்ந்து பார்த்துட்டு சாய்ஸ் பண்றது. அதனடா அவளை நீ இவளையும் அனுபவிச்சு பார்த்துட்டு பிடிக்கலாட்டி இன்னொருத்த கலட்டி விட்டு போற வாழ்க்கை அப்படிங்கிற அளவுல தான் இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய படிப்பறிவு உயர்ந்து நிற்கிறது. அப்ப ஆய்வுல அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? 66% மேல ஆம்பளை ஆம்பளை தான் வேணும்ங்கிறான், பொம்பளை பொம்பளை வேணும்ங்கிறான். இப்படி அந்த அறிவியல் வளர்ந்த நாடுகள்ல குடும்ப கட்டமைப்புகள் சிதஞ்சி நாசமா போயிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழையிலுமா? அல்லாஹ்வுடைய நியதி என்ன? ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் ஒரு பாலை இன்னொரு பால் ஈர்க்கிற விதத்துல காந்தம் மாதிரி தான் படைச்சு வச்சிருக்கிறான். ஆம்பளைக்கு பொம்பளையை ஈர்க்கணும், பொம்பளைக்கு ஆம்பளையை ஈர்க்கணும். அப்பதான் இந்த உலகத்தினுடைய ஓட்டம் சரியா இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இதை கலட்டி விட்டுட்டு போனா அது சின்ன பின்னமா போகுமா இல்லையா? குடும்ப கட்டமைப்பு நாசமா போயிருமா இல்லையா? அப்ப ஆம்பளையும் ஆம்பளையும் கிடையாது, உனக்கு எப்படி சந்ததி வரும்? உனக்கு எப்படி ஒரு நலவு நஷ்டம்? நாளைக்கு உனக்குன்ற ஒரு குடும்பம், உனக்குன்ற ஒரு புள்ள குட்டி, உனக்குன்ற ஒரு மாமா மச்சா எப்படி வருவான்? ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு புள்ள வெத்து கேளுமா? பொம்பளைக்கு பொம்பளை புள்ள வெத்து கேளுமா? உனக்குன்ற ஒரு சந்ததி உருவாக்கப்படுமா? அப்ப ஒரு சந்தோஷம் இழந்த, சந்ததிகள் அற்ற, ஒரு கேவலமான சீர்கேட்டை நோக்கிய ஒரு கல்வியை இந்த உலகத்திற்கு உயர்ந்த நாடுகள், அறிவின் உச்சத்தை தொட்ட நாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப இதுதான் உலகத்தில போக்கு இன்னைக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? இஸ்லாத்துல வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களைய ஜோடியா தான் படைச்சிருக்கிறோம். உங்களை மட்டும் இல்ல, உலகத்துல படைச்சப்பட்ட எல்லாமே ஜோடிதான். உயிரினங்கள் தொடக்கம் ஆடு மாடு தொடக்கம் எல்லாம் ஜோடிகள் தான். இந்த உலகத்துல உசுராக எதெல்லாம் வாழுதோ அது அத்தனையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணாகத்தான் வாழ்ந்தாகணும். அதான் இயற்கையினுடைய நியதி. அந்த நியதியை மனுஷனாக மாத்தினா சீர்கெட்டு போயிடும். அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்தின நியதி என்ன? ஆம்பளைக்கு பொம்பளை வேணும், பொம்பளைக்கு ஆம்பளை வேணும். இந்த ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணுமாகத்தான் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாகணும். அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் உருப்பெற வேண்டும், சந்ததிகள் பெருக்கப்பட வேண்டும். அப்படி இந்த உலகத்துடைய ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சதுனாலதான் ஆதன் நபியில இருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் உருவாக்கினான். ஆதன் நபியை படைச்சிட்டு அல்லாஹ் அந்த ஆதம் நபியில் இருந்துதான் அவருடைய மனைவியை அல்லாஹ் படைத்து அந்த மனைவி மூலமாக இருவர் மூலமாக வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா, ஏராளமான மக்களை சனத்தை பெருக்கினான் அல்லாஹ். அந்த ரெண்டு பேர் மூலதனம் இல்லாட்டி ஆம்பளை ஆம்பளைண்டா எப்படி சந்ததி வந்திருக்கும்? பொம்பளைக்கு பொம்பளைண்டா எப்படி சந்ததி வந்திருக்கும்? இந்த உலகத்தில் சந்ததிகளை இனத்தை பெருக்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய செட்டப்பை சீர்குலைக்க கூடாது. அல்லாஹ் இயற்கையாக நியதியாக இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி அந்த நியதிகளை பாழாக்க கூடாது. அப்ப அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம் ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் உங்களை எப்படி படைச்சிருக்கிறான்? ஒரு ஆத்மாவில இருந்து தான் உங்களை படைச்சிருக்கிறான். ஒரு ஆத்மா யாரு? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரில் இருந்து வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அவர்ல இருந்து தான் ஜோடியை படைச்சான் அல்லாஹ். அவரை படைச்சிட்டு அவர ஒரு பாதி தான் அவருடைய ஜோடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். படைச்சு ஏன் படைத்தான் என்றால் லியஸ்குன இலைஹா, மன அமைதியை அவள் மூலம் அவர் அடைய வேண்டும். மன சந்தோஷத்தை, அமைதியை, திருப்தியை அந்த மனைவியிடத்தில் அவர் அடைய வேணும். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஜோடியை ஏற்படுத்தினான் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப கணவன் மனைவி என்ற வாழ்க்கை கட்டாய தேவை. அதுல இருந்து யாரும் இந்த உலகத்துல வேணாம் வந்துட்டு போக இயலாது. குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்துல யாரும் உலகத்துல ஆன்மீகத்தை சொல்லியோ
நாங்கள் இறைவனை நெருங்க போகிறோம் என்று சொல்லியோ, அல்லது எங்களுக்கு துனியா சோழி எல்லாம் இருந்தா கடவுளுடைய திருப்தியை அடைய முடியாம போயிடும் என்று சொல்லியோ நாங்க இந்த குடும்ப கட்டமைப்பை சீர்குலைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பத்தி கேட்கறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு சில சஹாபாக்கள் வராங்க. அந்த சஹாபாக்கள்ல சில பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வந்தா மனைவி மாறி இருக்கிறாங்க. அப்ப கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட வணக்க வழிபாடுகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனைவிமாரெல்லாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர் இப்படி எல்லாம் வணங்குவார், இந்த மாதிரி அமளிபாதத்தெல்லாம் செய்வார் அப்படின்னு ரசூலோட வாழ்க்கையை சொன்ன உடனே இப்போ இவங்களுக்கு ரசூலுல்லாஹோட ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூதரா இப்படி செய்கிறாரு, அவருக்கு தான் அல்லாஹ் ஆல்ரெடி முன்பின் பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டானே, அப்புறம் எதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இந்த அளவு மாஞ்சி மாஞ்சி அமளிபாதத்தை செய்யணும், இரவு கண்முழிச்சு ஏன் நின்று தொழணும், பகல் எல்லாம் நோன்பு ஏன் பிடிக்கணும், அல்லாஹ்வோட ரசூலே இப்படி அமல்ல ஆர்வம் காட்டும் போது நாங்க ரசூலா, அல்லாஹ்வோட ரசூல் அளவுக்கு இறையச்சம் உள்ளவங்களா, அப்ப நாங்க என்ன பண்ணணும்டா அல்லாஹ்வோட திருப்தி அடைகிறதுக்கு அப்ப நாம ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா 3 விதமான முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு கேட்டா, இனிமே நான் என் லைஃப்ல இரவு முழுக்க தொழுவுறது தான் ஏன் வேலை, அவரோட டியூட்டி என்னையா நைட்டு பூரா தொழுவுறது தான், தூங்குறது இல்லை, தூங்காம தொழ போறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு, நான் பகல் காலம் முழுக்க நோம்பு இருக்க போறேன், நோம்பே தான் இனி என் பகல் சாப்பாடு தண்ணி வேணாம், எனக்கு பகல் முழுக்க நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு. இன்னொரு ஆள் முடிவெடுக்கிறாரு, இந்த கல்யாணம் புள்ள குட்டி பொஞ்சாதின்னு வந்தா தான் துனியாவில் நாங்கள் வந்து என்ன செய்யணும், நேர காலத்தை செலவழிச்சணும், அதுக்காக தேடணும், கஷ்டப்படணும், உழைச்ச போகணும், அல்லாஹ்வை மறந்து வாழணும், ஏன் இந்த தேவையில்லாத வேலை, பொண்டாட்டியும் வேணாம் புள்ள குட்டியும் வேணாம், கல்யாணமே வேணாம்டா அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இப்படி இவங்க இந்த முடிவை எடுத்துட்டு இந்த 3 சாரார் போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இவங்க எடுத்த முடிவு குறித்து சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, அன்துமுல்லதீன குல்தும் கதாவ கதா, ஏன்பா நீங்க தான் இந்த மாதிரி முடிவெடுத்தவங்களா, நீ வந்து இனிமே இரவு முழுக்க நின்று வணங்க போறியா, தூங்க மாட்டியா, நீ பகல் காலம் முழுக்க நோன்பு தான் பிடிக்க போறியா, அப்ப நீங்க வந்து கல்யாணம் வேணாம் புள்ள குட்டி வேணாம்னு துறவரம் போக போறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு, நீங்க என்னையை விட அல்லாஹ்வை பயப்படுறவங்களா, நீங்க எல்லாம் என்னை விட இறையச்சத்தில் ஒசந்தவங்களா, எப்ப இறை தூதராக இருந்து கொண்டு உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நான் இரவில் தொழுகிறேன், உறங்குகிறேன், பகல்ல நோம்ப பிடிக்கிறேன், நோம்ப விடுறேன், கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியா குடும்ப வாழ்க்கை நடத்துறேன்ப்பா, ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எவன் என்னுடைய இந்த வழிமுறைகளை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடாது, குடும்பமாக இந்த துனியாவில் எதையெல்லாம் செய்து கொண்டு வாழ அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அத்தனையே நீ செய்யணும், அல்லாஹ்க்கு செய்கிற கடமையை செய்யணும், உன் உடம்புக்கு செய்கிற கடமையை நீ செய்யணும். கண்ணுக்கு கடமை இருக்கா இல்லையா, கண்ணுக்கு என்ன கடமை இருக்குது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக பேணுதலான ஒரு நபித்தோழர், அவ்வளவு பேணுதலாக இருப்பார், ஹலால் ஹராமாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அவ்வளவு பேணுதலான ஒரு நபித்தோழர் தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க வந்து சல்மானுல் ஃபாரிசி அவங்களோட அல்லாஹ்வோட ரசூல் மதீனாவுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் சகோதரத்துவப்படுத்திடுவாங்க, நீங்க 2 பேரும் இனிமே சகோதரர்கள், மக்காவிலே இருந்து வந்தவங்க முஹாஜிரீன்கள், மதீனாவிலே அரவணைத்து கொண்டவர்கள் அன்சாரிகள், இவங்களை வந்து ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்துருவாங்க, உங்களுக்கு இவர் சகோதரர், இனிமே நீங்க அண்ணன் தம்பி மாதிரி அப்படி ஆக்கிடுவாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு போவார், நாம் அபூதரை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வருவார். வரும்போது அபூதர் வீட்டில் இல்லை, அப்போ அவங்களோட மனைவி தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், அழுக்கான ஒரு தோற்றம், ஆடைகள் எல்லாம் அவ்வளவு அழுக்கான தோற்றத்தில் இருக்குது. அந்த அம்மாவை பார்த்துட்டு சல்மானுல் ஃபாரிசி அவங்க கேட்டாங்க, என்னம்மா இது உங்களோட கோலம், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னும் போது, உங்கள் சகோதரருக்கு தான் துனியா தேவையே இல்லையே,
அப்புறம் நான் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறாங்க. துனியா தேவையே இல்லை அவருக்கு. அப்புறம் நான் என்ன எப்படி அலங்கரிச்சுக்கிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன்ட்டு அந்த ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. மேட்டர் விளங்கி போச்சு. சல்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அவங்க வராங்க. வந்தவரை கூப்பிட்டு வரவேற்று எப்போ வந்தீங்க, இருங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, குடிங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ண நல்ல மனுஷன் தானே. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆக்கி காய்ச்சி கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றாரு, சாப்பிடுங்க சல்மான், நீ உட்காரு. எப்போ நான் நோம்பாளிப்பா, உட்காரப்பா அப்படிங்கிறாங்க. நான் நோம்பு முடிச்சிருக்கேன், ஐய் உட்காரியா அப்படின்னு வச்சு இருப்பாட்டி பலையில சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ இவர் முடியாம நான் நோம்புன்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் சரிப்பட்டு வர்றது, உட்காரு சாப்பிடு அப்படி உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாரு. நோம்ப விட்டாச்சு. என்ன மனுஷன் இந்த ஆள், பிடிச்சிட்டு இருந்த ஒரு நோம்ப பாலாக்கி போட்டானே அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்படி செஞ்சு போட்டார் சல்மான். ரைட்டு, இப்போ பகல் நோம்ப விட்டாச்சா, நைட் ஆயிருச்சு. நைட் ஆகின உடனே தூங்கணும். இந்த மனுஷன் பாட்டுக்கு எழுப்பி நின்றுட்டாரு தொழுகிறதுக்கு. சல்மானுல் பாரிசி அவங்க பிடிச்சி என்ன பண்ண போறீங்க, தொலை போறேன், தூங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தொழுதுட்டு வரேன், தூங்கப்பா அப்படிங்கிறாங்க. பிடிச்சி தூங்க வச்சிடுறாரு. இவர் தூங்கிட்டாருன்னு நினைச்சு கொஞ்சத்தால் அப்படி எழும்புற பிடிச்சி எங்க என்ன செய்ய போறீங்க, தொலை போறேன், தூங்கியா அப்படின்னு கடைசி நைட்டு வரைக்கும் தூங்க வச்சிட்டாரு. தூங்க வச்சு அவரையும் அறியாம தூக்கம் போன பிறகு தட்டி எழுப்பி இப்ப எழுப்புங்க தொழுவோம் அப்படிங்கிறாரு. எழுப்பி அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொலை வைக்கிறாரு. தொலை வச்சுட்டு சொன்னாரு, இன்ன ஐனைக அலைக ஹக்கா வ இன்ன அஹ்லிக அலைக ஹக்கா. உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குது, உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. வ இன்ன அலைக லி அஹ்லிக அலைக ஹக்கா. உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது. உங்களோட குடும்பத்தையும் கவனிக்கணும், மனைவி மக்களை பார்க்கணும், நீங்கள் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. தொழுது முடித்து ஃபஜ்ரெல்லாம் முடித்து காலையில் அல்லாஹுடைய ரசூலை அபூதர் ரலியல்லாஹு அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்து அல்லாஹுடைய ரசூல்கிட்ட சொன்னார், நோம்பை பிடிச்சேன் பாலாக்கிட்டாரு, இரவையில் வணங்க போனேன் வணங்க விடலை, இப்படியெல்லாம் சல்மான் பாரிசி என்னையை வச்சு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சதக்க சல்மான், அவர் சொன்னது கரெக்டப்பா அப்படிங்கிறாங்க. என்னவா, நீ கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கண்ணுக்கு கொடு, அது என்ன இரவு முழுக்க தொழுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தொழு, உன்னோட ரப்புக்கு நீ கடமையை செய்கிற மாதிரி உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், தூங்குற டைம் தூங்கு, உன்னுடைய கண் உன்னுடைய உடம்பு களைப்படையக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அடைய உன்னைய நம்பி வந்தவன் பொஞ்சாதி, அவள் இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைகளை தன் உணர்வுகளை ஹலாலான முறையிலே உன்மூலமாகத்தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அது ஓம் மனைவியை கட்டிக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் என்ன கல்லா மரமா, அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையை யார் செய்வா, நீ தானே பார்க்கணும், நீ தானே அதை செய்யணும். அப்போ குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு யாருக்குப்பா இருக்குது, உனக்கு தான் இருக்குது. அப்போ உன் மனைவியை கவனிக்கணும், உன் புள்ள குட்டியை கவனிக்கணும், அதை என்ன நீ பகல் முழுக்க நோம்பு பிடிச்சிக்கிட்டு திரிகிறது. சல்மான் சொன்னது கரெக்டுங்கிறாங்க. அப்ப கல்யாணம் முடிக்காம துறவரமா அல்லாஹ்வுக்கு இபாதத்து செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட திருப்தி பெற போறேன்றது இஸ்லாம் கிடையாது. துறவர வாழ்க்கைக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கலங்க. துறவரத்தை செஞ்சுக்கிட்டு நீ வாழ்றதா இருந்தா அதுக்கு எதுக்கு மனைவியை கட்டிக்கிட்டு கொண்டு வீட்டில் வைக்கணும், பொஞ்சாதியை கட்டி கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு நீ இபாதத்து செய்யறதா இருந்தா அந்த அந்த வாழ்க்கை என்னதுக்கு, அந்த ஒரு வைஃப் எதுக்கு உனக்கு, நீ எல்லாம் பார்க்கணும். அப்போ துனியாவில் சம்பாதிக்கணும், துனியாவில் நீ நோன்பு பிடிக்கணும், தொழணும், உடம்புக்கு செய்யறத செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போறதுதான் உலக வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியம் எந்த கட்டத்திலையும் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில வாலிபர்கள் இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. யா மாஷர ஷபாப், இளைஞர்களே வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஆ, உங்களில் யாருக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்குரிய தகுதி வாய்ப்பு வசதி தைரியம் இருக்குதோ ஃபல் யதஸவஜ், அவர் கல்யாணம் முடிச்சுக்கட்டும்பாங்க ரசூலுல்லாஹ். வாலிப பருவத்தில் இருக்கிறியா, உனக்கு குடும்பத்தை வச்சு வாழ வைக்கிற தகுதி இருக்குதா,
நீ கல்யாணம் முடிச்சு தான் வாழணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியாது என்ற நிலைமை இருந்தா யாரும் சொல்ல, உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நோன்பை பிடிச்சிக்கிட்டு பேசாம இருந்துரு அப்படிங்கிறாங்க. அப்ப வாழ வைக்கக்கூடிய தகுதி இருந்தால் நீ வாழ்ந்துதான் ஆகணும். அதுல இருந்து நீங்க யாரும் விலகி போக கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக செய்கிறாங்க. அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது எந்த கட்டத்திலையும் தவிர்க்க கூடாது, தவிர்க்கவும் முடியாது. நான் துறவரம் போயிட்டேன்னு மாலையை எடுத்துக்கிட்டு கம்பையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு மரத்தை கீழே குந்திட்டான்னு வைங்க, உலகத்தை துறந்து எதுவுமே எனக்கு துனியாவில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் என் கடவுளை நெருங்க போறேன், இறைவன் திருப்தியை பெற போறேன், பக்தியை முக்தியை அடைய போறேன்னு போயிட்டு காட்டில் குந்திக்கிட்டு இருந்தா அது சரியா? இது நடிப்பு, இது பொய். உலகத்தில் எவன் துறவரம் மேற்கொள்வதாக சொல்லுகிறானோ அவர்கள் நடிக்கிறார்கள். எந்த மனிதனும் உலகத்தை துறந்து துறவர வாழ்க்கை வாழ முடியாது. துறவீடு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்றதுக்காக வந்தவங்க. அந்த யுத்தத்தில் பெண்கள் இல்லை, ஆண்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அப்போ பல நாட்கள் அந்த யுத்த களத்திலே நாள் கழிஞ்சு கொண்டு போகுது. தங்களால் தங்களுடைய உணர்வுகளை ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டத்திலே உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு காயடித்துக் கொள்வதற்கு, ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி தாங்க, ஆண்மையை நாங்கள் நீக்கிக்கிறோம், அப்போ எங்களுக்கு இந்த சோழி இந்த மாதிரி ஆசை தேவையெல்லாம் இருக்காது அப்படின்னும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு அனுமதி இல்லை, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஆண்மை நீக்கம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க துனியாவில், அதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாதுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா? ஒரு புள்ளையோட கண்ட்ரோல் பண்ணிக்க, 2 புள்ளையா கட்டுப்பாடு போட்டுக்க, 3வது புள்ளைக்கு சான்ஸே இல்லை. அந்த மாதிரிக்கெல்லாம் இங்கே நமக்கு வாழ இயலாது. அப்போ நம்மளோட உமா வாப்பா ஆச்சி அப்பா எல்லாம் 12-16 பெத்து வாழ்னாங்க, அதெல்லாம் ஆச்சி அப்பா மாதிரி. நமக்கிட்ட அந்த பாச்சா வலிச்சாது. 2 புள்ள தான், 2க்கு மேலே ஃபேமிலி கண்ட்ரோல் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி பொம்பளையை சாய்ஸ் பண்ணிடாதன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வாராரு, யா ரசூலல்லாஹ், இன்னி அஸபது இம்ரஅத்தன் ذات ஜமாலின் வ ஹஸபின், நல்ல அழகா இருக்கிறா, அப்படி அழகு, நல்ல பாரம்பரியமிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறா, அவளை நான் திருமணம் முடிச்சுக்கவா? வலா தலிது, ஆனா புள்ள வெத்துக்க மாட்டா. புள்ள வைக்காம ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ புள்ள வெத்துக்க மாட்டா, ஆனா அழகண்டா அப்படி அழகு, பசுந்து, நல்ல பாரம்பரியம். யார் ரசூலல்லாஹ் முடிச்சுக்கவா? லா, வேணாம், அப்படியான பொம்பளை வேணாம் அப்படிங்கிறாங்க. திரும்ப கேட்கிறாரு, வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலல்லாஹ், அப்படி அழகு பாரம்பரியம் வேற, ஒரே ஒரு பிரச்சனை தானே, புள்ள வேணாமுங்கிறா, புள்ளைய பெத்துக்க மாட்டா, வேணாம், அப்படியானவளை முடிக்காத அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க எப்படிப்பட்ட பெண்களை முடிக்க வேண்டும் என்றால், தஸவ்வஜுல் வதூதல் வலூத, உன் மீது அதிகமான அன்பு செலுத்துகிற ஒரு பெண்ணாகவும், நிறைய உனக்கு சந்ததிகளை பெற்றுத்தருகிற ஒரு பெண்ணாகவும் பார்த்து முடிச்சுக்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சந்ததிகளை பெருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த நோக்கத்தை சொன்னாங்க? நான் மறுமை நாளில் வருகிற பொழுது என்னுடைய உம்மத்து தான் இந்த உலகத்திலே அதிகமானவர்களாக இருக்க வேண்டும், அப்படி இருப்பதை கொண்டு நான் பெருமிதம் அடைவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீ 2ஓட கண்ட்ரோல் போட்டுக்கிட்டா, 2க்கு பிறகு ஃபேமிலி கண்ட்ரோல்னா எப்படிப்பா சந்ததி பெருகும்? அப்ப சந்ததிகளை பெருக்குகிற ஒரு இடத்திலே இன்றைக்குள்ள சமுதாயம் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ட்ரோல் போடுறாங்களா, பெத்து தர மாட்டாங்களா, அவள் பெண் பிள்ளைகளை பெற்க முடியாத இடத்துல இருக்கிறாளா, அப்படியானவள் என்று தெரிந்தால் நீ முடிக்காத, அப்படின்னு தெரிஞ்சா முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது அல்லாஹ்வுடைய ரசூல் குடும்பத்தினுடைய அவசியத்தையும் குடும்ப வாழ்க்கைக்குரிய நோக்கத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப பெண்கள் பிள்ளைகளை பெற்றுத் தருகிறவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக, சந்ததிகளை மறுமை நாளில் இந்த உம்மத்து அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அளவுல இந்த சந்ததிகளை பெருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் குடும்பத்திற்கு தகுதியானவங்க. அவங்களே சாய்ஸ் பண்ணுங்க, குடும்பத்தில் அவசியம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்பட முடியாது.
அது தேவை. அந்த குடும்ப கட்டமைப்பு என்பது அவசியம். அப்படியான குடும்பத்தை வாழ்க்கையில நாம ஒரு பெண்ணையோ ஆணையோ சாய்ஸ் பண்ணும்போது முதலாவது படிநிலையை நாம் தொட இருக்கிறோம். இப்போ நாங்க சாய்ஸ் பண்றது, நீங்க அழகை சாய்ஸ் பண்ணலாம், நீங்க பாரம்பரியத்தை சாய்ஸ் பண்ணலாம். அவங்க கிட்ட நீங்க அந்த பெண்களுடைய அழகு, அவர்களுடைய சொத்து செல்வம், அவருடைய பாரம்பரியம் எல்லாம் பார்த்து முடிக்கலாம். அப்படியெல்லாம் முடிச்சிறவங்க இருக்கிறாங்க. இவன் பார்ப்பான், அது அழகாவே இருக்காது, நம்ம பார்வைக்கு அழகு, இது என்னடா இப்படி ஒரு பொம்பளையை முடிச்சிருக்காங்க, அது அப்படி அவன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருக்கலாம், அது நமக்கு மேட்டரே இல்லை. ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் துனியாவில் இருக்கும். ஒருத்தனுக்கு கருப்பு வேணும், ஒருத்தனுக்கு சோப்பு வேணும், இன்னொருத்தனுக்கு மஞ்சள் வேணும், இன்னொருத்தனுக்கு சாக்லேட் வேணும், இப்படி பலவே சாய்ஸ் பண்ணிட்டு போவான். இது அல்லாஹ் உலகத்திலே நியதியாக அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கான். ஏதாவது ஒன்று இழுத்துக்கிட்டு போயிடும், அது பிரச்சனை இல்லை. காசை பார்க்கறது, பணத்தை பார்ப்பான். அந்த பணத்துக்காக கல்யாணத்தை முடிக்கிறவன் இருப்பான். சிலவர் காசு பணம் எல்லாம் என்னையா, நாம உழைச்ச அன்னைக்கு திண்டாலும் பிரச்சனை இல்லை, பசுந்தா இருக்கணும் பொஞ்சாதி அப்படின்னு பார்ப்பானா, பசுந்த பார்த்து முடிச்சுக்குருவான், அழகுக்காக முடிப்பான். சில பேர் ஒத்த வார்த்தையில ஊருக்குள்ள முகவரி அட்ரஸ் சொல்ற மாதிரிக்கு பாரம்பரியத்தோட இருப்பாங்க. அண்ணாரா அப்படின்னா அவங்களே யாருக்கும் அட்ரஸ் வழிகாட்ட தேவையில்லை, அந்த வார்த்தை சொன்னா போதும், பாரம்பரியமே அடையாளப்படுத்தி விடும் என்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்படி அந்த பெருமைக்கு முடிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துன்கஹுல் மர்ஆலி அர்பைன், ஒரு பெண் 4 ரீசனுக்கு முடிக்கப்படுகிறாள். 4 ரீசன்: லிமாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா, அவளுடைய சொத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பாரம்பரியத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி தீனிஹா, மார்க்கத்தை பார்த்து முடிக்கப்படுறாள். ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கத்தோடு இருக்கிறவளை பார்த்து சாய்ஸ் பண்ணிக்க. தரிபத் யதாக்க, உன் வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வாழ்க்கையின் வெற்றிக்கு, ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்புக்கு தேவையானது மார்க்கம். மார்க்கத்தோட நீ சாய்ஸ் பண்ற பொம்பளை கிட்ட அழகு இருக்குதா, லக்கி. மார்க்கத்தோட சாய்ஸ் பண்ற பொம்பளை கிட்ட காசு இருக்குதா, லக்கி. நீ மார்க்கத்தோட சாய்ஸ் பண்ணும்போது அழகு, அந்த வசதி வாய்ப்பு, பாரம்பரியம் எல்லாம் இருக்குதா, பெஸ்ட், எடுத்துக்கிட்டு போ. அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு அது. ஒன்றுமே இல்லையா, தீனாவது இருக்கான்னு பார்த்து முடிச்சுக்கப்பா. அது இல்லைண்டா நாசமா போயிரும் வாழ்க்கைண்டாங்க ரசூலுல்லாஹ். சாய்ஸ் பண்ண வேண்டியது, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனை, ஒரு மனைவியை முதலாவது தேட வேண்டியது அவர்களிடத்திலே ஈமான், இஸ்லாம் இருக்குதா. அழகெல்லாம் இருந்தோ இல்லையோ அது மேட்டரே கிடையாது. அழகை சாய்ஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. காசை சாய்ஸ் பண்ணுங்க, தப்பில்லை. பாரம்பரியம் அதுவும் தப்பில்லை. ஆனா தீனோட சாய்ஸ் பண்ணுங்க, தீன் இருக்கிற பெண்ணாக சாய்ஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்பதான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும். கணவனுக்குரிய உரிமைகளை தெரிந்து, கடமைகளை தெரிந்து, அவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமை கடமைகளை நிறைவேற்றுகிற பெண்ணாக அவள் இருப்பாள். உன்னுடைய ஹக்குகளை அவள் பாதுகாக்கிறவளாக இருப்பாள். உன்னுடைய வீட்டை பராமரிப்பதிலே அந்த பெண்மணி பொறுப்புதாரியாக இருப்பாள். உன் சந்ததிகளை அந்த பெண்மணி பாதுகாப்பாக இந்த உலகத்திலே தீனோடு, மார்க்கத்தோடு, ஈமானோடு வளர்த்தெடுப்பாள். அப்படியான ஒரு பெண்ணை நீ சாய்ஸ் பண்ணிக்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த திருமணத்தினுடைய முதலாவது நோக்கம் தீனோடு இருக்க வேண்டும் என்பதுதான். தீனோட இருக்குதா அப்படிங்கிறது, இன்றைக்கு திருமணம் நடத்தப்படுகிற கல்யாணம் எல்லாம் பாருங்க, பொம்பளை பிள்ளை 18 வயசா 19 வயசா அழகான பிள்ளையா இருப்பா. மாப்பிள்ளை ஒருத்தர் வருவார், ஜப்பான் மாப்பிள்ளையா மும்பாங்க, லண்டன்ல இருந்து வந்திருக்காரா மும்பாங்க, அவர் சவுதி மாப்பிள்ளை மும்பாங்க, யூகேல இருக்கிறாராம், ஜெர்மன்ல தொழிலாம் கடை வச்சிருக்கிறாராம் மும்பாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. பிராடோ வண்டி ஓடுவாரு, BMW கார் வச்சிருப்பாரு, ஊடு வாசலெல்லாம் நல்லா திறமா இருக்கும். ஆனா மண்டையில ஒரு முடி கூட இல்லாம இருக்கும், மண்டையில ஒரு முடி கூட இல்லாம இருக்கும். அப்படியே மொத்தமா போயிருக்கும். 18 வயசு பிள்ளைக்கு வழுக்கத்தையோட ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் அதெல்லாம் மேட்டரே இல்லை. முடிச்சமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனமாட்டு இருக்கணும். சாய்ஸிங் எப்படின்னா, காசு காசு இருந்தா நமக்கு அவ்வளவுதான், நம்ம ஜொலியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இருக்குதானே, நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்ச இடம் போகலாம், நினைச்ச மாதிரி உடுக்கலாம், நினைச்சது கிடைச்சும்.
நம்ம ஒரு வார்த்தை சொன்னா மாப்பிள்ளை வந்து வாங்கி கொட்ட போறாரு அப்படின்னு ஸ்டைலா முடி வச்சிருப்பான், அழகா இருப்பான். ஆனா எந்த ஒன்றுமே இல்லாம இருக்கும். பிச்சைக்காரனா இருக்கான், அவனை போய் சூஸ் பண்றதா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா துட்டு வேணும், துட்டு இல்லாட்டி என்னையா வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை காசுக்காக தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த வயசு மேட்டர் எல்லாம், காசு இருந்த மேட்டர் அதெல்லாம் பெருசே இல்லை. பார்த்தீங்களா, 18 வயசு புள்ள 60 வயசு ஒத்தனை முடிக்கிறா. என்ன ரீசன்? அவன் 60 வயசுனா என்னையா வயசு இல்ல, அதெல்லாம் மனசா, அது ஏஜ் எல்லாம் நம்பர் அப்படிங்கிறான். ஏஜ் என்னவா நம்பர், அது மனசுக்கு இல்ல, நமக்கு ஒத்து போகுதா, அது பொய். அந்த ரீசன் என்ன தெரியுமா? பொய். அங்க விஷயம் இருக்குது, விஷயத்துக்கு தான் சாய்ஸிங். அப்படித்தான் இன்றைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேர்ந்தெடுக்கின்ற முறை முதலாவது இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க, காசைத்தான் பார்க்குறாங்க, ஆடம்பரத்தை தான் பார்க்குறாங்க, அவங்களோட பாரம்பரியத்தை தான் பார்க்குறாங்க, அழகை பார்க்குறாங்க. அவ்வளோ போதும். தீனா அது இருந்தா இருந்துட்டு போட்டும், அதெல்லாம் என்னதுக்கு பொறிச்சு சாப்பிடவா, அதெல்லாம் வந்து என்னதுக்கு அப்படின்ற மாதிரிக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறதான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கு வெஸ்டர்ன் டைப்புக்கு இந்த துனியாவுடைய இந்த ஓட்டத்திலே இந்த சமுதாயம் மாறின காரணத்தால தான் சாணி கொம்பை தொட்டிருக்கிற இந்த சமுதாயம், அறிவிலே உயர்ந்திருக்கிற இந்த சமுதாயம் படிச்சுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு திரிகிறான். அவன் முந்தின சமுதாயம் எல்லாம் வாழ்ந்து மௌத்தா போகும் வரைக்கும் அந்த பொஞ்சாதியோட வாழ்ந்துட்டு பல சந்ததிகளை பெருக்கி விட்டு போய்த்திருப்பான். ஆனா இவங்க வந்து எப்படி தெரியுமா, படிச்சிருக்கிற சமுதாயம், அறிவு உயர்ந்த சமுதாயம், எல்லாத்துலேயும் நல்ல திறமையா இருக்கிற சமுதாயம். 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பான், காதல் கல்யாணம் பண்ணியிருப்பான். காதல் கல்யாணம் 7 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி சண்டை பிடிச்சி உமா பாப்பாவை எதிர்த்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு 1 மாசத்துல எனக்கு அந்த பொண்டாட்டி வேணாம்ன்றுவான். எனக்கு அவன் வேணாம், அந்த மாப்பிள்ளை வேணாம், சே அவனோட வாழ்றதா, என்ன கலட்டி விடுங்க அப்படின்றவா. இது என்னடா, அது நீ தானடா 5 வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாய், நீ தானே 10 வருஷம் அவன் தான் வேணும், உமா வேணாம் பாப்பா வேணாம்ட்டு தெரிஞ்சுட்டு அது எப்படி கல்யாணம் முடிச்ச பிறகு 1 வருஷத்துல டிவோர்ஸ் தான் வந்து நிக்குது. 1 வருஷத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் லவ் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. எல்லாம் எதுக்கு, உன்னையே போய் லவ் பண்ண பாரு, எந்த புத்தியை செருப்பால அடிக்கணும் நான் அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் துனியா விளங்குற, அதுக்கு பிறகுதான் வாழ்க்கை விளங்குற. இதெல்லாம் ஏன்? சும்மா உலகத்தில் ஒரு அந்த வெளிப்படைக்கு தெரிகிற ஒரு கவர்ச்சிக்காக அந்த வாழ்க்கையை சாய்ஸ் பண்ற இடத்துல ஃபெயில் ஆகிறோமா இல்லையா? ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் பண்ற இடத்துல ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை ஃபெயிலா, டோட்டலா ஃபெயில் ஆகிரும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களோட குடும்ப வாழ்க்கையின் முதல் படி ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுக்கும் போது மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது முதலாவது. காசு பணம் எல்லாம் இருந்தால் அது அவன் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பான், லக்கி தான், அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான். அது என்ன நீங்கள் ஒரு பொஞ்சாதியை நல்லா காசு பணத்தோட பார்த்து தான் முடிக்கிறீங்க போல. அடா அது அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனா, அது கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? காசு பணத்தோட இருந்தால் இருந்துட்டு போட்டும், உனக்கு என்ன, அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அனுபவிச்சுட்டு போட்டும். அவன் தீனோட இருக்கிறாதானே எண்டு பார்த்து முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். உலகம் 1000 செல்லும். கழுதையில போன கதை தெரியும் தானே? கழுதையில வாப்பாவும் மகனும் போனா அந்த கழுதையில ஏறிட்டு போனாலும் குத்தம், இறங்கிட்டு போனாலும் குத்தம், ஒத்தனை ஏற்றி ஒத்த இறங்கி போனாலும் குத்தம். சமுதாயம் கழுதை மாதிரி தான் என்ற மாதிரி கழுதைக்கு கதை சொன்ன மாதிரி பல கதையை பேசுகிற சமுதாயம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காத, தீனா சாய்ஸ் பண்ணிரு, மத்தது இருக்குதா அல்ஹம்துலில்லாஹ், நீ வாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே இரு, அல்லாஹ் அருள் செய்வான், பரக்கத்து செய்வான். இது முதலாவது விஷயம். இப்போ இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அப்போதான் எங்களோட அகக்கண் எல்லாம் திறக்கும். ஞானக்கண் எல்லாம் எப்போ திறக்கிறேன்டா, சிங்கிளா இருக்கும்போது மொரட்டு சிங்கிள். இப்போ இவங்க வந்து இப்போ மொரட்டு சிங்கிள் இல்லை, இனிமே மொரட்டுத்தனம் காட்டலாது. இனி நம்மளுக்கு மொரட்டுத்தனம் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பாங்க. அந்த ஆட்களுக்கு கீழே தான் இனிமே நாம இருந்தாகணும்ன்ற நிலைமை வந்தா இப்பதான் எல்லாருக்கும் ஞானக்கண் திறக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சுதந்திரம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீடம், கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இப்போ வாழ இயலாது. நினைச்ச டைமுக்கு வீட்டுக்கு வர இயலாது, நினைச்ச மாதிரிக்கு இவர் வந்து என்ன செய்யலாது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி திரியலாது, நினைச்ச வாழ்க்கை வாழ இயலாது. பொண்டாட்டியை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சோழி இருக்குது,
எல்லா பொறுப்புகளும் வந்துடும். வந்தா இப்ப இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு வந்துட்டா இப்ப நாங்க அந்த வாழ்க்கையெல்லாம் இனிமே யோசிக்க இயலாது. இப்ப வாழ வேண்டிய வாழ்க்கை வேற. இப்ப வாழ்ற வாழ்க்கையில கணவன் மனைவியா வாழும்போது அந்த வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும், புரிந்து கொண்டு வாழணும். கணவனை பற்றி மனைவியும் மனைவியை பற்றி கணவனும் ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையில தான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை நிலைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டுன்னு வைங்க, கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் புரிஞ்சிக்கலன்னு வைங்க, அப்புறம் அந்த வாழ்க்கை புருஷன் பொஞ்சாதியா இருந்தாலும் ஊர் உலகத்துக்கு வெளியில புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளால ஈரியும் பாம்பும். இவர் அவரை கட்டிக்கிற இவர் கட்டிக்கிற, ரெண்டு பேரும் பாஞ்சி பிராண்டிக்கிற, வெளியே வந்தா போத்திக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா, ரூமுக்கு போனால் அட்டி தட்டி. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனால் பிரச்சனை தான். அப்போ குடும்ப வாழ்க்கை முதலாவது ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்களா, அந்த வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரணங்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் புரிஞ்சு அதில் சூதானமாக இருந்துக்கணும். குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரணங்களை எல்லாம் தவிர்த்துக்கணும். இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை நாம் பார்த்தோம். குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? குடும்பமாக நீங்கள் புருஷன் பொண்டாட்டியா சேர்றது எதுக்கு? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாருண்டே தெரியாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் லவ் பண்ணி ஏதோ பழகி பேசி ரெண்டு பேரை முடிச்சு விட்டுருக்கலாம். சேர்ந்துட்டீங்கன்னா அதில் நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணாக நீங்கள் சேர்ந்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த திருமணத்தினுடைய நோக்கமே நீங்கள் ஹலாலான முறையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அந்த இல்லற சுகத்தை அனுபவிப்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹலாலா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதுதான் திருமண வாழ்க்கை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது அடிப்படையில் முதலாவது நோக்கம். ரெண்டாவது, சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள், சந்ததிகளை புள்ள குட்டியை பெற்றுக்கிறங்க. இந்த ரெண்டு நோக்கம் ஒரு திருமணத்தின் மூலமாக நிறைவேற வேண்டும். நிறைவேறாவிட்டால் அந்த குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் எதிர்பார்த்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்காது, அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதனாலேயே அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வரும். அந்த குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கு அது ரீசனாக இருக்கும். இன்றைக்கு இந்த ரெண்டு நோக்கத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோமா, எங்களோட சமுதாயம் அடைஞ்சிருக்கிறான்னு கேட்டால், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொன் பேசுகிற எங்க மாப்பிள்ளை வெளிநாட்டில், அப்படியா எப்போ வருவார்? அடுத்த மாதம் வந்துடுவார். பேசிட்டீங்களா? அதெல்லாம் நாங்கள் குடும்பம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, தட்டு தாம்பூலம் எல்லாம் கொடுத்தாச்சு, மரவையெல்லாம் பரிமாறியாச்சு, குறி சுட்டு போட்டாச்சு. அந்த மாடு எனக்கு தான் போட்டாச்சு, சுட்டு போட்டாச்சு. இப்போ வந்து இறங்கி முடிய தாலியை கட்டினா மேலத்தை கொட்ட வேண்டியதான். இப்போ அவர் வரப்போறாரு. மாப்பிள்ளை எங்க? வெளிநாட்டில். அதெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எப்படி பார்த்தேன்? எல்லாம் ஃபோட்டோவில் தான் பார்த்தோம். ஃபோட்டோவில் பார்த்து சாய்ஸ் பண்ணி குடும்பம் எல்லாம் பேசி தீர்மானிச்சாச்சு. தீர்மானிச்சா வெளிநாட்டு மாப்பிள்ளை வாராரு. விளக்குமாறு எப்படி இருக்கணுமாம்? கட்ட விளக்குமாறுனாலும் கப்பல் விளக்குமாறா இருக்கணும் என்ற மாதிரி அவர் அங்கே இருந்து வர மாப்பிள்ளை வேணும்னு இப்போ பேசி எல்லாம் முடிச்சு வந்து கல்யாணம் எல்லாம் முடிக்க போகிறாங்களா? முதலாவது நீ பொண்ணை பார்த்துருக்கணும், உன்னையே அவ பார்த்துருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிக்கும் போது பல்லெண்ண எப்படி இருக்குது, மூக்கெண்ண அங்கே இருக்குது, நாக்கெண்ண வேறையா இருக்குது, நான் பார்த்த ஒன்றும் இல்லையே, அது டெக்கரேஷன்டா, அது டெக்கரேஷன். ஏஐயில் ஓட்டு எடுத்தா இன்றைக்கு அசிங்கமாக இருக்கிறவனும் அழகாத்தான் வருவா. ஃபோட்டோ காட்டிருமே. அப்படி நீ நேரில் பார்த்துருக்கணும். அப்போ பார்க்க வேண்டியதை நேரில் பார்க்காம சாய்ஸ் அவர் அங்கே இருந்து பார்த்துக்குருவார். ஃபோட்டோ அனுப்பியாச்சா? பசந்தா தான் இருக்கிறான், சரி பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து என்னடி உன்னை முன்பல்லு சொத்தப்பல்லா இருக்குது, அது நீ ஏன்டா நேரில் வந்து பார்க்கல? நீ பார்த்துட்டு தானே முடிவு கொடுத்துருக்கணும். சொத்த பல்லோ சொத்தை இல்லாத பல்லோ நீ முடிக்கிறேன்னு முடிவு பண்ணினா அதுக்கப்புறம் நீ பேசப்படாத. அதை முடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா, சொத்த பல்லோட தான் நீ வாழணும். பொக்கவாயா இருந்தாலும் வாழ்ந்து ஆகணும். ஏன்? நீ தான் நீ இப்போ சாய்ஸ் பண்ணியிருக்கிறாய். அப்போ சாய்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன, கால் சரியில்லை, கை சரியில்லை, நாக்கு சரியில்லை, மூக்கு சரியில்லை, கண்ணு அங்கே ஒன்று இருக்குது, நீ இங்கே பார்க்குற மாதிரி எங்கேயோ பார்க்குறாய், இதெல்லாம் அதுக்கப்புறம் பேசப்படாது. பார்த்தா நேரடியாக பாரு, நேரடியாக ரெண்டு பேரும் பேசு, மனசை விட்டு பேசு, பிடிச்சிருக்குதா முடிச்சுக்கிறோன்னு முடிவு பண்ணிக்க.
அன்சாரிகள் ஒரு பொம்பளைய ஒரு நபித்தோழர் வந்து திருமணம் பேசிட்டேன் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஏன்பா நீ பொம்பளைய போய் பார்த்துட்டியா? இவர் அன்சாரி, மக்காவாசி, அவ மதீனத்து பொம்பளை, நீ பார்த்துட்டியாப்பா? இல்லை யா ரசூலல்லாஹ். போய் பார்த்துக்கையா, போய் பார்த்துக்க பொம்பளைய. ஏன்? அந்த அன்சாரி பெண்களுடைய கண் சிறுசா இருக்கும், சின்ன கண்ணா இருக்குதுன்ட்டு நீ அப்புறம் குறை பேசிடாத. அவங்க கண்ணே வித்தியாசமா இருக்கும், அது உனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதன்றதை நீ நேரடியா பார்த்துக்கப்பான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். பார்த்துக்கணும், நேரடியா பார்த்து முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் போட்டோவில் பார்த்து முடிச்சுட்டு வந்து முடிச்சிருவாரு. முதல் நாளைக்கு மேக்கப் அல்லும் அங்க மிம்பர் மேடையில் ஹசரத்தை ஏத்தின மாதிரி இவங்களை ஸ்டேஜில் ஏற்றி வச்சிருப்பாங்க. டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, பூவெல்லாம் பத்தி, விளக்கெல்லாம் பத்தி, அப்படி அங்கால ஒரு மணப்பெண் தோழி, இங்கால ஒரு மணப்பெண் தோழி, மாப்பிள்ளையும் பொம்பளையும் நடுவில் அழகாத்தான் இருக்கும். இரவு வாழ்ந்துட்டு காலையில் குளிக்க போகும்போது தான் பெயிண்டிங் எல்லாம் தண்ணியில் போகும். அதுக்கப்புறம் பெயிண்டிங்கை பேசிடப்படாது, அது டெக்கரேஷன் தான். இப்போ கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு ஒரு மாசத்துல விட்டு போட்டு போயிடுவான். போனால் 2 வருஷம் ஃபோனில் குடும்பம் நடத்துவார். 2 வருஷம் வெளிநாட்டில் குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு நீ கல்யாணம் முடிக்கணும். இங்கே வந்து கல்யாணம் முடித்தா குடும்பத்தோட கொண்டாட்டியோட வாழு, சந்தோஷமா வாழு, குழந்தை குட்டியை பெற்று போட்டு வாழு. இவர் வருவார், 1 மாதம் லீவு, வந்து முடிய கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்றவாரு. வந்த கையோட 2-3 லட்சத்தை செலவழிச்சாச்சு, சாப்பாடு ஒன்று போட்டாச்சு, கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த மாதம் அடுத்த டிக்கெட்டில் ஏறிடுவார். வாழ்றது அப் அண்ட் டவுனில், வந்து இறங்கி கல்யாணம், 1 மாத வாழ்க்கை, அப்புறம் ஏறிடுறது. இவ உனக்கு உன்னோட வாழ்ந்த 1 மாத வாழ்க்கைக்கு 24 மாதம் காத்துட்டு இருக்கணும் திரும்ப வாழ்றதுக்கு. 24 மாதம் காத்துட்டு இருந்து மறா 1 மாதம் வருவான், அதில் வந்து ஒரு 10 நாள் வாழ்கிற வாழ்க்கைக்கு திரும்ப இன்னொரு 24 மாதம் காத்துட்டு இருக்கணும். என்னத்துக்குடா இந்த வாழ்க்கை? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? இதுக்கு கல்யாணம் முடிக்கணுமா நீ? அப்படி அந்த பொம்பளை வந்து உன்னைய கல்யாணம் முடிச்சுட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? இந்த நீண்ட இடைவெளி வருது இல்லையா, நீண்ட இடைவெளின்றது பஞ்ச நெருப்பை வச்சு விட்டு போயிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி அணைக்க போறேன்னு சொல்லப்படாது. நெருப்பை வச்சா அது பற்றி முடிச்சுட்டு தான் விடும். அதனால் தண்ணியை ஊற்றி அணைக்கிற பேச்செல்லாம் அதுக்கு பிறகு பேச இயலாது. அந்த புள்ள 18 வருஷம் சும்மா தானே இருந்துச்சு, எவனையாச்சும் முடிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருக்குமா இல்லையா? புள்ள குட்டியோட இருந்துட்டு போயிருக்குமா இல்லையா? வந்தமா, கல்யாணத்தை முடிச்சோமா, வாழ்ந்தமா, சந்தோஷமா இருந்தமா, உழைச்சி அண்டாண்டைக்கு எதையாவது தின்னுட்டு குடிச்சிட்டு வாழ்ந்தமா, வாழ்ந்துட்டு போயிரு. ஒரு இக்கட்டான நிலைமை போய்த்தான் ஆகணும் இருக்குதா? 2 பேரும் பேசு, நம்மட கஷ்டம் இப்படி இருக்குதுமா, நம்ம போய்த்தான் ஆகணும், நம்முடைய இந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும், பேசு. எக்ரிமெண்ட் அவங்க உடன்பட்டுக்கிட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ்னு போய் வா. வந்து மரா திரும்ப போற யோசனை எடுக்காத. சில பேரோட வாழ்க்கை என்னன்னா வெளிநாடு தான் வாழ்க்கை. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் இருப்பான். இங்கே குழந்தை புள்ள குட்டியெல்லாம் பிறந்திருக்கும், பிறந்து பிள்ளைக்கு பேத்தியும் இருக்கும், பேரனும் இருக்கும். அவர் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்வார். இங்கே கொண்டாட்டி 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை புருஷனோட நான் கணவன் மனைவின்னு வாழ்ந்திருப்பாங்க. வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், புருஷன் பொண்டாட்டின்ற பேர் இருக்கும். நீ எத்தனை நாள்டா வாழ்ந்திருப்போம் பஞ்சாதியோடன்னு தேடி பார்த்தா 1 வருஷமாச்சும் வாழ்ந்திருப்பான். கூட்டி கணக்கு அந்த கணக்கை வந்து எடுத்து பார்த்தோம்னா கூட்டி கழிச்சு பார்த்தா முழுசா 1 வருஷம் கூட சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கை இருக்காது. அப்ப அவ்வளோ காலம் 30 வருஷ வாழ்க்கையில 29 வருஷத்தை கல்யாணத்தை முடிச்சு வெளிநாட்டுல வேஸ்ட் பண்ணியிருக்கிறான். இந்த பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சு கொண்டாந்து போட்டு வீட்டில் சும்மா போட்டு மூடி வச்சிருக்கிறான். அப்ப இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இடைவெளிகள், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள இந்த பிரிவுகள் என்பது சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும், சமூக சீர்கேடுகளை கொண்டு வரும், ஒழுக்கம் என்பதை கேள்விக்குறியாக மாற்றும். ஏன்? நாங்க மலக்கில்லை, மரக்கட்டை இல்லை, நாங்க மனுஷன், உணர்வோட உணர்ச்சிகளோட தேவைகளோட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். யாரும் அதிலிருந்து விதிவிலக்கு பெற முடியாது என்றால் நீ போய் 2 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 2 நாள் பொஞ்சாதியோட சந்தோஷமா இருந்துட்டு போனா அந்த வாழ்க்கை எதுக்கு அது அவக்கு? அப்ப பொறுமை என்பது ஒரு எல்லையை தாண்டி விட்டால் அதுக்கு பிறகு அந்த பெண் யோசிக்க மாட்டாள்.
அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை, ஒரு தேவை, ஒரு அந்த சந்தோஷம் தேவை என்று நினைக்கும் போது ஒழுக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டாள், கட்டுப்பாடுகளை பற்றி கவலைப்பட மாட்டாள். ஏண்ட மனுஷன் அந்த உணர்வு மிகைத்து விட்டால் சைத்தான் கெடுக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டான்டா அப்படியே போயிடுவாங்க. அப்ப ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற ஒரு இடத்திற்கு நம்முடைய பிரிவுகள் வந்து விட்டால் அந்த குடும்ப வாழ்க்கையில நீ வெளிநாட்டில் இருந்துகிட்டு வந்து நீ ஏண்டி இப்படி பண்ணில, இங்க உத்தமம் பேசக்கூடாது, அவ செய்யறதுக்கு ரீசனே நீ தாண்டா அப்படின்ற இடத்துலதான் அந்த கணவன் இருப்பான். அப்ப பெண் தவறுகிறாள் என்றால் அந்த பெண் தவறுவதற்கு ஒழுக்க ரீதியான பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அதுக்கு முதல் ரீசன் என்ன? நீண்ட பிரிவாக அது இருந்தா முதலாவது குற்றவாளி மாப்பிள்ளை அப்படிங்கிறது தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யூசுப் நபியுடைய வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? யூசுப் நபியுடைய, அவர் ஒரு நபி, அவருடைய ஈமான், அவருடைய இறையச்சம், அவருடைய பக்குவம், அவருடைய பேணுதல், இதெல்லாம் வந்து நாங்க பேசணுமா? தேவையில்லை. யூசுப் நபியுடைய வரலாற்று அல்லாஹ் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஏன் பேசுகிறான், எதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? யூசுப் நபியுடைய வரலாற்று அல்லாஹ் சொல்லும் போது தனிமை என்ற ஒன்று ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துவிட்டால் மூணாவது சைத்தான் இருப்பான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிட்டாங்களா அப்படின்னா மூணாவது சைத்தான் வருவான். அந்த சைத்தான் நாம எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் எங்கட மனசை சலனப்படுத்தித்தான் தீருவான். யூசுப் நபியுடைய மனசுல சலனத்தை ஏற்படுத்தலையா? அந்த பெண்ணுடைய மனசுல சலனத்தை அவங்க நல்லவங்க தான், தவறு மனுஷன்ட்ட நிகழ்ந்தானே. எந்த மனுஷன்ட்ட உலகத்துல தவறு வரல? உலகத்துல தவறு செய்யலன்னா அவன் பொய்யன். ஆம்பளையோ பொம்பளையோ தவறுகளுக்கும் மறதிக்கும் மத்தியில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தவறும் மறதியும் மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் திருத்திக்கிட்டு போறதுதான் மனித பண்பாடு. தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றால் அந்த தவறுக்கான வாசல் மூடப்பட வேண்டும். வந்துட்டு வச்சுக்கீங்களேன், தவறு நிகழ்ந்துட்டுன்னா அந்த தவறை எந்த பெரிய அளவுக்கு நல்லவர்களாக இருந்தாலும் மூணாவதாக இருந்து சைத்தான் அதை உருவாக்குவதற்குரிய எல்லா வாசலையும் திறந்து தருவான். யூசுப் நபி தனியா இருக்கும் போது அந்த பெண்மணி வந்து கதவுகளை எல்லாம் மூடிட்டு வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக் வா அப்படின்னு கூப்பிட்டான். இப்ப வந்து என் ஆசைக்கு கட்டுப்படு என்று கேட்டா. அப்போ யூசுப் நபி வந்து அந்த பெண் தனிமையிலிருந்து ஒரு ஆணை ஒரு பெண் அழைத்து என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று கூப்பிடும் போது வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அல்லாஹ்வுடைய திருமறையில சூரா யூசுப்ல சொல்றான், அந்த பெண்ணும் யூசுப் மீது நாட்டம் கொண்டால் யூசுப் நபியும் அவள் மீது ஆசை கொண்டார். அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் அவர் காணலன்னு வைங்க, அவரும் அந்த தவறுக்கு போயிருப்பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப அல்லாஹ் பாதுகாத்தான், தப்பிச்சு ஓடினாரு, கதவை திறந்துட்டு வெளியே பாஞ்சாரு. அவ புட்டிச்சு சட்டையை இழுத்தா பின்னாடி கிழிஞ்சு சட்டை கைக்கு வருது, கதவை திறந்துட்டு வெளியே பாயிறாரு, புருஷங்காரன் முன்னாடி நிற்கிறான். பொம்மலோட குணத்தை வந்து அல்லாவே சொல்லி காட்டுறான். எப்படி தப்பு இந்த பக்கமே இருந்தாலும் பாத்தீங்களா செஞ்ச வேலையை உங்க புஞ்சாதிக்கு அப்படின்னு அப்படி அடுத்த பக்கம் மாத்தி அடிச்சு விட்டாலா முழு தவறும் யூசுப் நபி மேல பாஞ்சிச்சு. அவர் சொன்ன சிறையில கொண்டு அடையுங்க. யூசுப் நபியை கொண்டு சிறையில் அடைச்சாங்க. எனக்கு சிறையே நல்லம்ட்டாரு, எனக்கு இதை விட சிறை நல்லம், வஹ்சன மஸ்வாய, எனக்கு அந்த இடம் நல்லம்ட்டாரு. அப்ப அங்க போனவர், அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அரசண்ட பொண்டாட்டியே இப்படியாமே தெரியுமா, அப்படித்தானே நம்மளோட ஆக்கள். கொஞ்சம் உண்டா பேசிட்டாங்களாம் அப்படின்னா பேசிட்டாங்களா, பேசிட்டாங்களா அந்த பொம்பளையோடையா அவனோடையா, இப்படி கைய வச்சு காலை வச்சு மூக்க வச்சு உடம்ப உருவகப்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் விபச்சாரமே பண்ணிட்டாங்களாம். அப்படியா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து சமுதாயம் கேவலப்படுத்தும். அதான் சமுதாயம். சமுதாயம் ஆயிரத்தை பேசும், மனுஷன் என்றால் எவனும் தப்பேலாதுரா அப்படின்றத யூசுப் நபியுடைய வரலாற்றுல அல்லாஹ் என்ன படிச்சுட்டாரான் தெரியுமா? அந்த பொம்பளைய குத்தம் சொன்னாங்க, இப்படியா அப்படியா அதாம் இதாம், அப்படியா நான் தப்பு செஞ்சிட்டேனா, சரி வாங்க பேசுறவளை எல்லாம் வா, நீ உத்தமியாண்டு பார்ப்போம், எல்லாம் வா, எல்லாம் கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சு யூசுப் நபியை கொண்டு வாங்க அப்படின்னு உனது முன்னால இருப்பாட்டி இந்த பழத்தை வச்சுக்க, கத்தி எப்படி யூசுப் நபியை பார்த்துக்கிட்டு வெட்டு அப்படின்னு கொடுத்துட்டா. அவரை பார்த்துக்கிட்டு வெட்டுறாங்க, கையெல்லாம் வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடுது. ஹாசபில்லா
இவர் மனுஷரா, சே இவர் மலக்காக இருக்கணும் அப்படின்னாங்க. உனக்கே டர்ராகுதா, மனசு இதாகி போயிட்டா, உள்ள பூந்து சைத்தான் கெடுத்துட்டானா? அப்படித்தான் என்னையே கெடுத்தான். நானும் அப்படி ஒரு நிமிஷத்துல தவறி போயிட்டேன். இதான் மனுஷன். நான் வமா உபர்ரி நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, என்னைய சுத்தப்படுத்திக்கவே மாட்டேன். ஏண்டா ஏண்ட மனசும் தீமையைத்தான் தூண்டுது, தூண்டியது. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். இல்லாமா ரஹிம ரப்பி, என்ற ரப்பு அருள் புரிந்தவர்களை தவிர. அல்லாஹ் அருள் புரிஞ்சு காப்பாத்திட்டான். அதோட முடிஞ்சு போச்சு, ஒன்றும் நடக்கல. பிரச்சனை நடக்க பார்த்துச்சு, அல்லாஹ் காப்பாத்திட்டான். துனியாவில் எவருக்குமே இது நடக்கும். நாங்க எல்லாம் இந்த டைம் பெர்ஃபெக்ட், இதுக்கு பிறகு பெர்ஃபெக்டா இருப்பியா? இல்ல இதுக்கு முந்தி வாழ்ந்த வாழ்க்கை பெர்ஃபெக்டா? எவனும் சுத்தம் கொண்டாட கூடாது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்ப நாம எவ்வளவு நல்லா இருந்தாலும் மூணாவது சைத்தான் கெடுக்கிறதுக்கு வழி பார்த்து கொண்டே இருப்பான். இப்ப நீண்ட அந்த இடைவெளி கெப் வந்துச்சிருந்தா சைத்தான் இடையில புகுந்து எங்கட மனசை குழப்பி, சிந்தனையை குழப்பி, ஆசை காட்டி எப்படியோ இழுத்துக்கிட்டு போயிடுவான். தப்பு நடந்தா அந்த விஷயத்துக்கு முதலாவது ரீசன் புருஷனாயிருந்தா பொஞ்சாதி மேல நீ எந்த குற்றமும் சுமத்த முடியாது. ஏன்? சைத்தான் வழி தவறுவதற்குள்ள எல்லா வாசலையும் திறந்து வச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறத புரியணும். அப்ப நீண்ட இடைவெளிகளால் ஒரு குடும்பம் நாசமா போகும்டா அந்த வாசலை முதல் மூடணும், பிரிவுகளை தவிர்க்கணும். குடும்பம் வாழ்ற வாழ்க்கைன்றது சந்தோஷம் நிலைக்கும். குடும்பம் ஆகிட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கைக்கு குடும்பம் தேவையில்ல. கல்யாணத்தை முடிச்சுட்டு பிரிஞ்சு வாழணும்ன்றது என்ன நியதி? அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பிரிவுகளை தவிர்க்க வேண்டும். பொண்டாட்டி புருஷனை விட்டு எத்தனை நாளைக்கு பிரிஞ்சிருப்பான்றத புருஷன் தெரிஞ்சுக்கணும். ஒரு புருஷனை விட்டு பொஞ்சாதியோ, பொஞ்சாதியை விட்டு புருஷனோ எத்தனை நாள் பிரிஞ்சிருப்பாங்கன்றத ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அப்படி புரிந்து கொண்டு ரெண்டு பேரும் வாழுகிற வாழ்க்கை இல்லாவிட்டால் தவறுகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மறைந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி விட்டான் என்றால் அப்ப எங்கட குடும்பம் வெக்கி தலை குனிந்து கூணி குறுகி தெருவிலே நிற்கிற ஒரு நிலைமை வரும். உலகமே நம்மளை பார்த்து இழுக்கா பேசும். அவன் சுத்தவாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு, ஆனா அவன் வாழ்க்கையும் சுத்தமா இருக்காது. தப்பு செஞ்சா தப்பு தான் வேணும். ஆனால் அந்த ஒரு இடத்திற்கான வாசலை இந்த சமுதாயத்திலே குடும்பமாக வாழுகிறவர்கள் திறக்கக்கூடாது. போனோமா, 2-3 வருஷம் இருந்தோமா, சம்பாதிச்சு 4 காசை கொண்டாந்தோமா, ஒரு கடையை போட்டோமா, கூடோ கஞ்சோ அன்னைக்கு குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோமா என்று அந்த வசதியை ஏற்படுத்தி கொள்கிற வரைக்கும் பொறுத்திருங்கள். அதுக்கு மேல 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் என்னத்துக்கு இந்த வாழ்க்கை என்ற மாதிரி வாழுகிற வாழ்க்கை தேவையில்லை. அது பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத புரியணும். 2வது ஈகோ. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில என்னடா ஈகோன்னு பார்த்தா, இவ படிச்சிருப்பா, புருஷங்காரன் படிச்சிருக்க மாட்டான். அவ ஜொப் செய்வா, இவன் ஜொப் செய்ய மாட்டான். இவன் எதுக்கு தெரியுமா? கல்யாணத்தை முடிச்சு வந்தமா, பொஞ்சாதியோட வாழ்ந்து பிள்ளைய பெற்று போட்டாவா, பிள்ளைய வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு சமைச்சு ஆக்கி காய்ச்சி போடு, நான் ஜொப்பை செஞ்சுட்டு வருவேன், டைமுக்கு சாப்பாடு இருக்கணும். இந்த மாதிரி வாழ்ந்தா 2 பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும்போது நீயா சம்பாரிச்சு போடுறாயின்னு கேட்பா. உனக்கே இந்த தேவையில்லாத பேச்சு, நீயா சம்பாரிச்சு போடுறாய், நான் தானே தொழிலுக்கு போறேன், நான் தானே டீச்சிங் பண்றேன், நான் தானே ஜாப் செய்கிறேன், நான் தானே கஷ்டப்படுறேன், சம்பளம் மட்டும் வரும்போது வக்கனையா கேட்கிறியா அப்படிம்பா. எப்படி இருக்கும்? 10 ஆண்மையெல்லாம் அங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கத்தான் வேணும். ஏன்? நீ சாய்ஸ் பண்ணினது அப்படி. அப்ப ஈகோன்றது வந்துச்சுன்னா 2 பேருக்கு இடையில ஈகோ உள்ள வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. விட்டு கொடுக்காத வாழ்க்கை, புடிவாதமான வாழ்க்கை, 2 பேருக்கும் இடையிலே அந்த ஈகோ என்ற அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னு வைங்க. ஈகோட எப்படி நீ குடும்பம் நடத்துவ? பொஞ்சாதிய முகத்தை மறைச்சி மாப்பிள்ளையோட முகத்தை மறைச்சிக்கிட்டு 2 பேரும் முகத்தை மூடிக்கிட்டு வாழையிலுமா? நீயும் முகத்தை பார்த்துக்கத்தான் வேணும். ஆக்கி காய்ச்சி போட்டா ஒரு தட்டில் உட்கார்ந்து தின்னத்தான் வேணும். 2 பேரும் வெளியே போகத்தான் வேணும். ஒரு நலவு நஷ்டம் பார்க்கத்தான் வேணும்.
அது எப்படி ஈகோவோட வாழ்ந்துக்கிட்டு? அப்ப அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஈகோ என்ற அந்த ஒரு தன்மை ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ வரவே கூடாது. விட்டு கொடுப்பு தான் முக்கியம். விட்டு கொடுக்காத வாழ்க்கையும் புரிந்து கொண்டு மன்னித்து கொள்ளாத வாழ்க்கையும் எந்த சந்தோஷத்தையும் தரமாட்டாது. விட்டு கொடுக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அவர் ஒரு இறை தூதர். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பிரச்சனை வரலையா? அவங்களுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில வந்து பிரச்சனைகளே வரலையான்னு கேட்டா பிரச்சனை வந்துச்சு. ஈகோ எப்படிப்பட்ட ஈகோ தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்த மனைவியோட வந்து கொஞ்சம் அப்படி ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்க்கு 9 மனைவிமார் தானே, அதுல தனக்கு அழகுக்கு போட்டியாக இன்னொரு மனைவி இருந்தா கொஞ்சம் பெண்களால் யாராக இருந்தாலும் சகிக்க மாட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அவங்களுக்கு இங்கால இந்த ஒரு மனைவி சஃபியா அவங்கள பார்த்தா அவங்க கொஞ்சம் இப்படி கட்டையா இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் ஒசரம், ஆனா அழகுல ஈக்குவலான ஆக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் சமமான அன்பை காட்டுவாங்க. கொஞ்சம் கூடுதலாக ஆயிஷா அவங்கள்ட்டையும் காட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கன்னி பிள்ளையா இருந்தவங்க, சின்ன வயசா இருந்தவங்க. இப்போ ரெண்டு பேருமே அழகுல இப்படி ஒரு சமனாக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரச்சனை ஒரு நாள் வந்துருச்சு. ரெண்டு பேரும் இப்படி கையை நீட்டிக்கிட்டு பேசிக்கிறாங்க. ரெண்டு மனைவிமார். ரசூலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்கே தான் போய் முடிய போகுதோ அப்படின்னு. ரெண்டு கொண்டாட்டி சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும்? அவக்கு சப்போர்ட் பண்ணினா தலை போயிரும் இவளால, இவக்கு சப்போர்ட் பண்ணினா தலை போயிரும் அவளால. யாருக்கு சப்போர்ட் பண்ற? இப்படி ரசூலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. லுஹர் டைம் ஆயிட்டுது, பள்ளிக்கு வரணுமா இல்லையா? இப்படி ஒரு சொகர் இங்கால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு, அந்த பக்கம் பள்ளி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையான சத்தம், ரசூலுல்லாஹ்ட வீட்டுக்கையா? எந்த மகளா? ஆயிஷாவா? போய் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சண்டை, ரெண்டு மனைவிமாரும். ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாரு, என்னத்த பேச, ரெண்டு பேர்ட்டையும் தப்பணுமே அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலேயா சண்டை பிடிக்கிறீங்க? இவ்வளவு சத்தம் போட்டா சண்டை பிடிக்கிறீங்க? யார சொல்லலாம், அவங்களோட வாயில மண்ணை தூவிட்டு வாங்க யார சொல்லலாம் பள்ளிக்குள்ளன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க. பள்ளிக்கு வந்து தொழும் வரைக்கும் சண்டை வீட்டுக்குள்ளால. பொம்பளைகள் சண்டை பிடிச்சா தெரியும் தானே, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும்னு. அப்படி சண்டை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து லுஹரை தொழுவிச்சிட்டாங்க. தொழுவிச்சு போட்டு ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது நமக்கு. எங்கள் வாப்பா வந்தார், எங்களோட வாப்பா நம்ம சண்டை பிடிச்சதை பார்த்தாரு, என்னைய கண்டிப்பாக என்னை போட்டு தள்ள போகிறாரு இன்றைக்கு அப்படின்ட்டாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. சலாம் கொடுத்த கையோடு எழும்பிட்டு வாராரு. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகள் தானே. வந்து கடுமையான வார்த்தைகளால் போட்டு ஏசுறாரு. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மகளுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த அளவுக்கு கேவலமாவா நீங்கள் நடந்துக்குவீங்கன்னு அவ்வளவு கடுமையான சொற்களால் மகளை ஏசுறாரு. ஏசி பல நாள் வீட்டுக்கும் வர மாட்டேன்ட்டு போயிட்டாரு. தண்ட மகள் தான், தண்ட மகளாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் என்றதை கண்டிக்கிறாங்களா இல்லையா அந்த இடத்துல? ஏன் புள்ள, எந்த புள்ள தங்கம், ஏண்ட புள்ளையா, ஏண்ட புள்ள சும்மா பேசியிருப்பாவா, சஃபியா என்னத்தையாச்சும் பேசியிருப்பா அப்படின்றலாம் சரி கட்டல. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? உன் புருஷனுக்கு ஒரு தகுதி இல்லையா, கண்ணியம் இல்லையா, இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு கடுமையா ஏசி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து கட்டும் சொற்களால் ஏசி போட்டு போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு தண்ட ஆயிஷா அவங்க மனைவியோட வந்து உட்கார்ந்து சிரித்து பேசி இணக்கமாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்ப வராங்க. வரும்போது உள்ள பார்க்குறாங்க, நம்ம தான் கடுமையாக நடந்துட்டோமோ, ரசூலுல்லாஹ் இணக்கமாயிட்டாங்களே, சமாதானம் ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே சண்டையில் என்னைய சேர்த்துக்கிட்டீங்க,
இணக்கத்திலையும் சேர்த்துக்குங்க யார சொல்லலாம் அப்படின்னாங்க. சேர்த்துக்கிட்டோம் வாங்க உள்ள வாங்கன்ட்டாங்க. அவர் மாமா ஆனா ஃப்ரெண்டு, மாமாவும் ஃப்ரெண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சண்டை நடந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் இருந்தார்கள். இணக்கமாயினதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கிட்டாங்க. ஈகோ குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சாதி இருந்தாலே ஈகோ இருக்குது. 2 பஞ்சாதி வச்சவனுக்கு செல்லவே தேவையில்லை. 2 மனைவியை முடிச்சுக்கிட்டு வந்தான்னு வைங்க, அந்த மனுஷன் வாழ்க்கை அப்புறம் வந்து செல்லுவான். ஏன் முடிச்சேன்னு தெரியாம மச்சான் அம்மா, நீ தான் போய் சாய்ஸ் பண்ணினாய், நீ தான் முடிச்சாய், நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாய், அதான்டா மச்சான் தெரியல, என்னத்துக்குடா முடிச்சேன் அப்படிமா. ஏன் காசு கொழுப்பு இருந்துச்சா முடிச்சமா, முதல் பொஞ்சாதி விடவே மாட்டா. எப்படி விடுவா? அவக்கு முந்தின கொண்டாட்டி நான், எனக்குள்ள உரிமை, என் பிள்ளைகளுக்குள்ள உரிமை, இதெல்லாம் பங்கு போடுவியா நீ? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு தலை கொடுக்கணும் தெரியுமா? சமாளிக்கிறதே ஒரு பதிர்களம் தான். அங்க 2 கொண்டாட்டியை சமாளிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பதிர்களம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் 9 மனைவிமார்களை சமாளிச்சு வாழ்ந்தாங்கடா, கிரேட். அவங்க அதனாலதான் உலகத்துக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கோவப்படுவாங்க, இன்னொரு மனைவிட வீட்டில் இருந்து ஒரு தட்டுல சாப்பாடு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போட்டு உடைச்சிருவாங்க, தெரியாத மாதிரி உடைச்ச மாதிரி. வந்த தட்டையே எடுத்துக்கிட்டு வந்து அப்படி பார்த்து உடைச்சி போட்டு விழுந்து உடஞ்சிட்டு, கைதவறி உடஞ்சிட்டா, சரி சரி பெரிய பாதியை எனக்கு வச்சுக்கிட்டு சின்ன பாதியை நீங்க வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் ரோஷம் வந்துருச்சு. நம்ம பஞ்சாதிக்கு அந்த பஞ்சாதி சாப்பாடு அனுப்பினதுனால ரோஷம் வந்துருச்சு, கோவப்பட்டுட்டா அப்படின்னு வந்து வெளியே சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன வீட்டுக்கு ஆயிஷா நாயகி சண்டையோ அப்படின்ட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் வெளியே வருவாங்க, இதையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிக்கணும். சஹாபாக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தப்பாவும் பேசிடப்படாது. இப்ப எப்படி சமாளிக்கணும்? கது காரத் குமுல் உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு. அந்த வார்த்தையை பார்த்தீங்க தானே, உம்முல் மூமினின், மூமின்களுடைய தாய். உம்மாக்கு ரோஷம். இப்ப எங்கட பெத்த உம்மா வாப்பாவோட ரோஷப்பட்டுட்டாங்கன்னா நாங்க பெருசி படுத்துவோமா? அவங்க என்னமாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு கடந்து போயிடுவோம். உம்மா உங்களோட ரோஷப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறல்ல யாரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கது காரத் குமுல் உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு அப்படின்னு அங்க போய் நிஜத்தை சொல்றாங்க. ஆனா இங்க போட்டு உடைச்சது கோவத்துல தான்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஆனா மனைவியை வந்து சமாதானப்படுத்தவும் வேணும். அந்த மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் நீங்க வந்து சின்னதை வச்சுக்கிறீங்க, உடஞ்ச பிளேட்ல சின்னதை வச்சுக்கிறீங்க, பெரிய துண்டை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வந்துட்டாங்க. உடைச்ச பிளேட்டுக்கு வந்தி கட்டணும். ஆயிஷா நாயகி வந்தி கட்ட மாட்டாங்க, ரசூல்லா தான் கட்டணும். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வந்தி கொடுக்கணும். பஞ்சாதி கேட்பா எங்க அனுப்பி விட்ட தட்டுண்டு, உடச்சி போட்டா என் பஞ்சாதின்னா அவங்க அவ்வளோ பெரிய ரோஷக்காரியாக்கும் அப்படின்னு அங்கே இளம்பிடுவாங்க. அதையும் சமாளிக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம அதே மாதிரி ஒரு தட்டை எடுத்து வேலைக்கார ஆள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த சமாளிக்கிற தன்மையை பார்த்தீங்களா? நம்ம சம்பாரித்து வச்சிருப்போம், ஆக்கி காய்ச்சி கொட்டுன்னு வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். கொண்டாட்டி கோவம் வந்து ஒரு பிளேட்டை தூக்கி இப்படி எரிஞ்சு விட்டுருவா, உங்க அப்பன் சம்பாரிச்சு தந்ததாக்கும், கண்ணம் வெட்டிக்கும் அப்படிமா. ஏன் நான் சம்பாரிச்சதுரி, நீ எப்படி இருக்க இஷ்டமண்டா இரு, இல்லாட்டி போடி உமா விட்டுக்குன்றுவான். அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராது. எடுத்து எரிஞ்சிட்டாவா, இன்னொரு பிளேட்டை தூக்கி எறிங்க, இன்னும் 2 சேர்த்து எறிங்கன்றனும். அப்ப அவக்கு விளங்கிடும் நம்ம மாப்பிள்ளை நம்மளை ஜோக்குக்கு கணக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு அவ எரிஞ்சதை புறக்கி கொண்டு வந்து திரும்ப வச்சிருவா. இவர் எரிஞ்சதை பார்த்துட்டு கண்ணம் வெட்டிக்கும்ண்டாருன்னு வைங்க, இன்னும் 10 சேர்த்து எறிவா, வெடிச்சு பார்க்கட்டும், அப்புறம் நான் எப்படி வெடிக்கிறேன்னு பாருண்டு. இதுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிடும். அப்ப சமாளிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். புருஷங்காரன்ட்ட கோபம் வருமா, பொஞ்சாதிக்கு தெரியணும். பொண்டாட்டிக்கு கோபம் வருமா, புருஷனுக்கு தெரியணும். கோபம் வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இரக்கம், ரசூலுல்லாவோட அப்படி இரக்கம், அல்லாஹ்வுடைய ரசூலும் அவங்களோட அப்படித்தான் இரக்கம். கோபம் வரும்போது மட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இந்த அபுல் காசிமின் மீது, அபுல் காசிமினுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லி ரசூலுல்லாஹ்ட ரப்புன்னு அல்லாஹ்வை சொல்லுவாங்க. கோபம் வந்துட்டேன்டா இப்ராஹிமின் ரப்பின் மீது சத்தியமாக என்றுவாங்க.
இப்ராஹிம் நபிட ரப்பு மேல அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிரும் நம்ம மேல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிருவாங்க. அந்த பேச்சுகளை கவனிக்கிற முறை, பெண்கள் அவர்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற முறை, ஆண்கள் பேசும்போது எப்படி பேசுவான் என்றதை அந்த பெண்கள் புரிந்து கொள்ளுகிற முறையில் அவர்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஏற்படும். விட்டு கொடுப்பு என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியே போயிட்டு வந்து உள்ள வரும்போது கடுகடுப்போடு கோபத்தோடு நாங்க கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் அணுகினால் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, விட்டு கொடுப்பு மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. சில மாப்பிள்ளைமார் எப்படி தெரியுமா, பொண்டாட்டி மாற கூட்டிட்டு போவான், கூட்டிட்டு போய் பைக்கில் ஏற்றிக்கிட்டு போவார். ஏற்றிக்கிட்டு போகும்போதே சண்டை பைக்கில், பொண்டாட்டி பின்னால புருஷங்காரம் ஓட்டிக்கிட்டு ஃபைட், சண்டை பிடிச்சி போவான். போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. போய் அங்கே இறக்கி விட்டுட்டு திண்டுட்டு குடிச்சிட்டு ஏறும்போது சண்டை ஆயிருமா, வாடி நடந்துன்ட்டு அந்த ஆள் எடுத்துக்கிட்டு வீட்டை வந்துடுவான். பாவம் அந்த பொம்பளை சண்டை பிடிச்சிக்கிட்டு போனதை ஒரு நீயும் தானடா சண்டை பிடிச்சாயி, 2 பேரும் தானடா ஏசிக்கிட்டீங்க, அதுக்கு ஏன்டா பாவி அந்த பிள்ளைய அங்கே இறக்கி விட்டுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வாண்டு விட்டுட்டு வரையிலுமா? இப்படியெல்லாம் மாப்பிள்ளை மாறி இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில வருகிற சண்டைகளை எப்படி சமாதானப்படுத்தணும்? ஈகோ விடுது இல்லை. எந்த பொண்டாட்டிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கிறதா, அவளா வருவாள் காலடியில் புழுவாள் பாரு அப்படின்னு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவ என்ன நினைப்பா, அவருக்கு தேவைண்டா வரட்டும், எனக்கு என்ன தேவை இருக்குது இப்படின்னு இந்த பிடிவாதம், விட்டு கொடுப்பதோ புருஷன் தானேப்பா, அவன் கோவப்பட்டா ஏசுவான், அப்புறம் கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தத்தை தருவான், இரக்கமாக இருப்பான், இதெல்லாம் வாழ்க்கை சகஜம் தானே அப்படின்னு சமாளிச்சுட்டு போற வாழ்க்கை இல்லை. ஏசி முடிய கடுகு பொறியும் அந்த முகத்துல தூக்கி போட்டா, இப்படி போகும்போதே இப்படி போவா, அங்கால வரும்போது இப்படி போவா, தட்டு தூக்கி போடுவா, இல்லையா பேசாம இருப்பா, சாப்பாடு வயிறு கை கால் இருக்குதானே போட்டு திண்டுக்க அப்படிம்பா. விட்டு கொடுப்பில்லை, புரிந்துணர்வில்லை, மன்னிக்க முடியாத தன்மை, இப்படி எல்லாம் குடும்ப வாழ்க்கை இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புரிந்து கொண்டு வாழ வேண்டும். விட்டு கொடுத்து பாருங்க, புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொஞ்சாதிர குறைகளை நிறைகளை தெரிஞ்சு கொண்டு வாழ்ந்து பாருங்க. புருஷனை தெரிஞ்சு கொண்டு வாழுங்க. ஏன் தெரியுமா, ஒரு கணவனோ மனைவியோ 100% பெர்ஃபெக்டே இல்லை. உலகத்தில் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. எந்த புருஷன் நான் நினைச்ச மாதிரி, நான் கற்பனை பண்ணின மாதிரி எந்த உலகத்துக்குள்ளதான் அவர் இருக்கணும், அது சாத்தியப்படாது. சாத்தியப்படுறனா நீ பொம்மையே செஞ்சு வச்சுக்க வீட்டுக்கு, அப்பதான் சாத்தியப்படும். அது என்ன புருஷன் நீ நினைச்ச மாதிரி இருக்கணும்டா, அப்ப நினைச்ச மாதிரி நீ ப்ரோக்ராம் பண்ணிருக்கணும். அந்த ப்ரோக்ராம் அல்ல அவனுக்குள்ள பண்ணல. அந்த பொம்பளை கிட்டையும் அப்படித்தான், நம்ம நினைச்ச மாதிரிக்கு பொண்டாட்டி இருக்கணும்னா நீ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கணும். ரப்பு அப்படி பண்ணல, ப்ரோக்ராமிங் வேறையா எவனோ பண்ணி வச்சிருக்கிறான்டா, அவகிட்ட இருக்கிறத எக்ஸெப்ட் பண்ணிட்டு போயிரு. ரோட்ல போட்டு இழுத்து போட்டு கொண்டு போற இடம் எத்தனை பேர் இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டான், அடி அடின்னு அடிப்பான். கொண்ட முடிய பிடிச்சி இழுத்து இந்த கன்னத்தில் ஒரு அட்டி, இங்கால பிடிச்சி இழுத்து இங்கால ஒரு அட்டி அடிச்சு போட்டு பல்லெல்லாம் கீழே இருக்கும் பார்த்துக்க. வாயை மூடிக்கிட்டு வரணும் நம்மளோட வாரண்டா. இப்படா இவர் வீரர், கட்ஸை காட்டிட்டாரு. பொண்டாட்டிக்கிட்ட கட்ஸை காட்டுறவன் வீரனா? அடே அவ வாயால தான் சண்டை பிடிப்பா, உன்னால கையால அடிச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. நீ கையால அடிப்பாய், காலால அடிப்பாய், ஃபுட்பாலை உதைக்கிற மாதிரி போட்டு பந்தாடுவாய், இதெல்லாம் உனக்கு கேளும். ஆனா பொம்பளை பலவீனமானவள். பொம்பளைகள் விஷயத்துல நல்லா நடந்துக்கங்கன்னு நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். பொம்பளை விஷயத்துல நல்லா நடந்துக்க, அழகான முறையில் நடந்துக்க. நீங்கள் அந்த பெண்களிடம் ஏதாவது ஒன்றை குறைய கண்டீங்கண்டா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆதன் நபிட விலா எலும்புல இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறாள். அது வளைஞ்சுதான் இருக்கும். விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அந்த வளைஞ்சதை நான் நிமித்த போறேன்னு போயிடாத. கோணல் பத்தி கோபம் வருதா, வரத்தான் செய்யும். ஏண்டா மனுஷன். ஆடு மாடனா கோபத்தை வெளிக்காட்ட தெரியாம இருக்கும், மனுஷனண்டா வெளிக்காட்டுவான். அந்த தன்மை அவகிட்ட இருக்கும். டக்குண்டு கொண்ட எடுத்தறிஞ்சு பேசிடுவாவா, அது என்ன பொண்டாட்டிற தன்மை. அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டு சகஜமா மாறிடுவா.
அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிரு. வளைந்த தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அதை நிமித்த போகாத, நிமித்த போகாத. ஃபைன் தஹப்த துக்கைமஹு கசர்தஹு. நீ அப்படி நிமித்தனம்னு நினைச்சேன்னு வை, உட்கார்றி, எலும்பு அதேடி இங்க வைடி இப்படின்னு ஓர்டர் போட்டுக்கிட்டு அவளை இவர் நினைச்ச மாதிரி 100% சரி கட்ட போனாருண்டா செய்வா. கட்டிக்கிட்டு வந்துட்டமேன்னு செய்வா. செஞ்சி செஞ்சி பாப்பா, ஏலாதா நீ தூக்கி வையா அப்படின்ருவா. அப்புறம் ஆக்கி காய்ச்சி நீ ஆக்கி காய்ச்சி திண்டுக்க அப்படின்ருவா. நிமித்த போய் கடைசிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கசர்தகு, உடைச்சிருவாயின்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த எலும்பை உடைச்சி போட்டுருவாய். அது உடைச்சிரண்டா என்ன? அதை உடைக்கிறதுன்றது தலாக்கு. அப்போ கொண்டாட்டி சொல்லிடுவா, அவன் என்ன ரொபோ மாதிரி நடத்துறான்ன்றவா, என்னை ஒரு பொம்பளையாவே பார்க்கிறான் இல்லைன்றவா. பொம்பளையும் அந்த மாதிரி ஆம்பளையை நடத்தினா அப்படிப்பட்டவளோட எல்லாம் எங்கேயா குடும்பம் நடத்துறதுன்றுவான். இப்ப இந்த மாதிரி வளைந்த புத்தி உள்ளவளாக அவள் இருந்தால் அவளை ஒரே அடியா நிமித்தனம் நினைச்சிடாத. உபதேசம் பண்ணி, அறிவுரை சொல்லி, அழகா பேசி, எடுத்து அவளுடைய தவறுகளை உணர்த்தி, அவளே மாதிரி ஒரு பொம்பளை கணவனோட நடந்துக்க. இப்படி நடக்காட்டி அந்த வாழ்க்கை தலாக்கிலே வந்து முடியும், தலாக்கில் வந்து நிற்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வைன் தரக்தஹு லம் யஸல் அவஜ். நீ அப்படியே விட்டுட்டாலும் அது வளைஞ்சே தான் இருக்கும். அப்படியே விட்டுட்டாலும் அது வளைஞ்சே தான் இருக்கும். அதை நிமித்தவும் மேலாது. கோணல் கோணல் தான். 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு கேட்பாங்க. 5ல் வளைச்சாட்டி 50லையும் வளர்ச்சி இயலாது அப்படின்றாங்க. அப்போ சின்னத்தில் நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்து அப்படி வளர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதோட, விட்டு கொடுக்குற பண்போட, மன்னிக்கிற பண்போட ஒரு புள்ள உருவாக்கப்பட்டா லக்கி அவன், அவளும் லக்கி. ஆனால் அப்படி இல்லாமல் வளர்ந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு நீ தான் பொறுத்துக்கிட்டு போகணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபஸ்தௌசு பின்னிசா, நல்லா நடந்துக்க, பொம்பளையோட நல்ல முறையில் நடந்துக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையை சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பொம்பளை கிட்ட ஒரு குறை இருந்தால் அது எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் உண்மை. ஆம்பளை கிட்ட ஒரு குறை இருந்தா அந்த குறை நமக்கு கோபத்தை, ஆத்திரத்தை ஏற்படுத்தும் உண்மை. ஆணும் பெண்ணும் பெர்ஃபெக்டா 100% துனியாவில் யாரும் இல்லை, எந்த புருஷன் பொண்டாட்டியும் இல்லை. அப்ப உலகத்து வாழ்க்கையில 100% நேராக, நேர்மையாக, உண்மையாக இருக்கணும் என்பது உலகத்திற்கு சாத்தியப்படாத ஒன்றுங்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவியை பகிரங்கமாக பொதுவெளியில மறுத்து என்ன செஞ்சிடாதீங்க, வெறுத்துறாதீங்க. உங்க பொஞ்சாதியை பப்ளிக்ல வச்சு அடிச்சிடாதீங்க, பல பேர் பார்க்கிற மாதிரி நடத்திடாதீங்க. நீ அவளிடத்திலே ஒரு குணத்தை கண்டு வெறுத்தால் அவளிடத்தில் நீ விரும்புகிற இன்னொரு குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வெறுக்கிற ஒரு புத்தி இருக்கும், ஆத்திரக்காரியா இருப்பா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டிமம்பாங்க, அது கொஞ்சம் தான் வேலை செய்யும், எல்லாம் மூடிடும். ஆத்திரம் மட்டும்தான் இப்ப இருக்கும். அதுல என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், யார் இருக்கிறாங்க, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பேசுறத பேசிட்டு தான் அந்த மெஷின் ஓப் ஆகும். அது வரைக்கும் நீ சுவிட்ச் ஓப் பண்ணினாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவி இடத்துல ஒரு வெறுக்கக்கூடிய தன்மையை கண்டீங்கண்டா விரும்பக்கூடிய இன்னொன்றும் அவரிடத்திலே இருக்கும். ஒரு பண்பு வெறுக்கிறது, இன்னொரு பண்பு விரும்பக்கூடியதுன்னா, வெறுக்கிறத தூக்கி பிடிச்சிக்கிட்டு சண்டை பிடிச்சாதையா, விரும்புறத எடுத்துக்கிட்டு போயிரு. அவ ஆத்திரக்காரி தான், ஆனா உண்ட மேல அவ்வளோ இரக்கமா இருப்பா. உனக்கு என்ன மாலும் உண்டுண்டா, ஆத்திரமா பேசி கோபப்பட்டவள் மாஞ்சி மாஞ்சி வேலை பார்ப்பாள், இரவு பகலா கண்ணை முழிச்சு உடைய கவனிப்பாளா, அதை பொருந்திக்கிட்டு போ. ஓண்ட விஷயத்துல நல்ல முறையில் நடக்கிறாளா, முன்கோபத்தை பார்க்காத, எரிஞ்சு விழுகிறத பார்க்காத. சில பொம்பளைகள் நல்லா தூங்குவாங்க, தூங்குறது அவங்களோட இயல்பாக இருக்கும். இவன் எப்படி படுக்க 10 மணி ஆகி மூதேவி படுக்குது அப்படிமா, அவ கொஞ்சம் உடம்பு அசதிக்கு படுக்கிறாள்டா, விட்டுடு படுக்கட்டும். அப்படி புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு நோய்க்கு படுத்திருப்பா, ஒரு தலைவலிக்கு படுத்திருப்பா, பீரியட் ஏதோ மென்சஸ் அந்த வருத்தத்தில் படுத்திருப்பா, ஏதோ ஒரு டென்ஷன்ல, அது இயல்பு, மனுஷன் இயல்பு. படுத்திருப்பாளா, காலால எட்டி உதைப்பாரு, எழுமடி 10 மணி ஆயிட்டு சோறு கறி ஆக்குறல, வேத்தனி ஊத்துறல, ஒன்றும் செய்யறல, வீடு வாசல் பெருக்கிறல்ல, முசீபத்து வந்த நாள்ல இருந்து இதான்
அப்படிமா. சிலதுக்கு அதே தான் தொழில், அதை திருத்தணும். சிலது திடீர்னு படுத்துரும், அதை திருத்த போகப்படாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஆயிஷா நாயகி படுத்து தூக்கம். ரசூல்லா காலால ஏறி கழுத்துல மிதிச்சிருக்காம இயலாதா? மிரிச்சு எழுப்பியிருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சத்தமே போடாம வந்தாங்க, சத்தமே போடாம வெளியே போயிட்டாங்க. ஆயிஷா நாயகிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஆயிஷா நாயகி கிட்ட ரசூல்லா கிட்ட ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தேன். அப்ப ஏன் எழுப்பல? நீங்க தானே தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, நான் எழுப்ப விரும்பல. பண்பாடை பார்த்தீங்களா? பண்பாடை பார்த்து, இந்த பண்பாடு ஒரு கணவன்கிட்ட இருந்தா அந்த பொம்பளை அந்த கணவனை வந்து வெறுப்பாளா? அந்த கணவனை வந்து விட்டு கொடுப்பாளா? அப்ப ஒரு பண்பு வெறுக்கிறதாக இருக்கும், இன்னொரு பண்பு விரும்புறதாக இருக்கும். அவ படுக்கிறத உனக்கு கோபத்தை தரும், ஆனா கண்ணை முழிச்சா உனக்காகத்தான் உலகமேண்டு வாழுவா. அப்படி இருக்கா? தூங்குறது கொஞ்சம் தூங்கிட்டு போட்டு, நமக்கு என்னையா ஒரு 10 மணி வரை தூங்கிறா என்ன அப்படின்னு. ஆனா உம்மா கிட்டையும் தூங்குற, உம்மா பாப்பா வீட்லையும் தூங்குற, புருஷங்காரன் வீட்லையும் வந்து கல்யாணம் முடிச்ச காலத்துல தூங்குறேன்டா, அது சரி கட்டணும். அது நோய் இல்லை, அது நோய் இல்லை, அது பழக்க தோஷம். பழக்க தோஷத்தை பாழாப்போன அந்த பழக்க தோஷம் கடைசி வரைக்கும் இருந்தா சண்டையே தான் இருக்கும் குடும்பத்தில். அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறணும். அப்படி இல்லாட்டி அவங்க இடையில ஏதோ அசந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சா, அது நடந்துருச்சு, அது மனுஷன் தானே அப்படின்னு பொறுத்து கொண்டு அதை கடந்து சென்று விட வேண்டும். அப்போ ஒன்று வெறுப்பது, இன்னொன்று விரும்புவதா? வெறுக்கிறத தூக்கி பிடிச்சிக்கிட்டு பேசாத, விரும்புறதை எடுத்துக்கிட்டு போயிரு, பப்ளிக்ல வச்சு வெறுத்துறாத அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி அந்த ஈகோவை விட்டு கொடுத்து, அதே மாதிரி அவர்கள் இடையிலே வந்து புரிந்துணர்வோடு அண்டர்ஸ்டிங்கோடு வாழுகிற பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறத நாம கவனத்திலே வைக்க வேண்டும். இன்னொரு பகுதி, இந்த கணவனுடைய விஷயங்களில் வந்து மனைவிமார்களாகிய நாங்கள் வந்து சில கணவன்மார் ஆதங்கம் எப்படின்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு வாரோம், வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் சிரித்து பேசி சலாத்தை சொல்லி ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பை காட்டி வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பொஞ்சாதி மாதிரி இல்லை மௌலவி, கொஞ்சம் செல்லுங்க. நாம சொல்லி எங்கே திருந்த போகிறாங்க? அவங்களா திருந்தணும். மௌலவி வந்து சொல்லி பயான்ல கொஞ்சம் மாப்பிள்ளை வரக்குள்ள இது 36 பல்லையும் காட்டி சிரிச்சு விடுங்க, அப்போ சரி இல்லை சிரிச்சிருவாங்களா, திருந்திடுவாங்களா? அதெல்லாம் நடக்காது. அது அவங்களா திருந்திக்கிறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, ஒரு கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது கண்குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதாங்க. கண்குளிர்ச்சின்னா என்ன? வெளியே இருந்தால் ஒரு புருஷனுக்கு வீட்டை போய் எப்படா என்னை பொஞ்சாதியை பார்ப்பேன், அவட சிரிப்பை எப்போ பார்ப்பேன், எப்போ அந்த பேச்சை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வேணாண்டா வாப்பா, அந்த வீடே தேவையில்லை, நான் வெளியவே இருந்துக்கிறேன்டா, ஊட்ட போனாத்தான் எனக்கு அது பிரச்சனை அப்படிம்பா. ஏன்? அவனுக்கு ஊட்ட போய் அந்த முகத்தை பார்க்க இயலாது. போய் முடிய கேட்பா, என்ன எங்கே போன இவ்வளோ நேரம், அப்போ உங்களுக்கு பொண்டாட்டி உள்ள ஒட்டி இருக்க நினைப்பில்லையா அப்படின்னு. வரும்போது வாசலுக்கு வரும்போது யார் தெரியுமா சிறந்த பெண் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களில் சிறந்த பெண்கள், ஒரு கணவன் தன் மனைவியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா பாருங்க, மனசளவுல. அந்த பேச்சு, அந்த சிரிப்பு, அவள் வரவேற்கிற முறை, அவள் தான் புஞ்சாதியில் சிறந்தவன்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வீட்டுக்கு போய் காலை வச்சக்குள்ளே இவனுக்கு பதறும், இன்றைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியாதுன்னு நினைப்பானா, அப்போ அந்த பொஞ்சாதி கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனைக்காக அந்த கணவன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறத பயப்படுறாருன்னு அர்த்தம். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கணவனை ஒரு மனைவி வரவேற்கும் போது மனசில் அவனுக்கு சந்தோஷம் இருக்கணும். வீட்டுக்கு வாரத ஒரு மாப்பிள்ளை விரும்பணும். ஒரு பெண்மணி தன்னை கணவனை வந்து சிரித்த மலர்ந்த முகத்தோடு வரவேற்கணும். அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான பண்பாடு, அதை வளர்த்து கொள்ளணும். அப்போ தான் கணவன் வந்து வீட்டுக்கு வாரத விரும்புவான், இல்லாட்டி வெளியே தான் கூடுதலான நேரத்தை கழிப்பான் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு கொள்ளணும். அப்போ கணவன் வந்து மனைவி வந்து 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடியதாக இருந்தால்
நாம அதை அல்லாஹ் கிட்ட கேட்கணுமே. ரப்பு கிட்ட நாங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா, என்னை பொண்டாட்டி கடுகடுப்பாகவே இருக்கிறார், என் புருஷனார் கடுகடுப்பாகவே இருக்கிறாருண்டா நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கணுமே. அல்லாஹ்ட்ட ரப்பு கிட்ட கையேந்தி என்னைக்காவது யா அல்லாஹ் என் மனைவி மக்களை கண்குளிர்ச்சியா மாத்துன்னு கேட்டிருக்கமா? துவா கேட்ட சமுதாயமானாங்க. ஆனால் பொண்டாட்டியை பார்த்தா அப்படி இப்படிங்கிறான், புருஷனை பார்த்தாலும் இப்படி அப்படிங்கிறாங்கன்னா நாங்கள் ரப்பு கிட்ட தான் கேட்கணும். அசரத்திட்ட கேட்டு வேலை இல்லை, மனுஷங்கிட்ட பேசி வேலை இல்லை. அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும்? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், மூமீன்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ் எங்களோட மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியா மாத்தித்தாயா அல்லாஹ். ரப்பு கிட்ட கேளுங்க, அவன் மாத்தி தந்துருவான். அல்லாஹ் மாத்தி தந்துருவான். உள்ளத்தை மாத்துறவன் அவன் தான். அப்ப மனைவியுடைய உள்ளத்தில் மாற்றத்தையோ கணவனுடைய உள்ளத்துல மாற்றத்தையோ அல்லாஹு தாலா தான் உருவாக்குவான். அதனால நாங்க தான் எங்கள்கிட்ட இந்த சந்தோஷம் வரணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பனா எங்களுடைய இறைவா, ஹபுலனா எங்களுக்கு தாயா அல்லாஹ், கிஃப்டா தாயா அல்லாஹ், மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா எங்களோட மனைவியை நாங்கள் பார்க்கும்போது, எங்க பிள்ளை குட்டிகளை நாங்கள் பார்க்கும்போது குர்ரத அயுன் கண்குளிர்ச்சிய தாயா அல்லாஹ், சந்தோஷத்தை தாயா அல்லாஹ், நிம்மதிய தாயா அல்லாஹ் என்று நீங்க கேளுங்கன்றான் அல்லாஹ். அப்ப நாங்க ஒரு அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய இந்த பிரார்த்தனையை என்றைக்கு கைவிட்டமோ எங்களோட குடும்பத்துல இதான் பிரச்சனை. ரப்பு கிட்ட தான் கேட்கணும், கண்குளிர்ச்சியை கேட்கணும், சந்தோஷத்தை கேட்கணும். அப்படி என் குடும்பத்தை மாத்தியா அல்லான்னு கேட்கணும். அதனால கண்குளிர்ச்சி மிக்க மனைவி வேண்டுமா, கண்குளிர்ச்சியான கணவன் வேண்டுமா, பிள்ளை குட்டிகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரணுமா, யா அல்லாஹ் அப்படி ஒன்று தாயா அல்லாஹ் மாத்து என்று ரப்பு கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் மாற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்தது, இந்த பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில வர பிரச்சனையில இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த தேவைக்கில்லாத கம்பேரிசம், ஒப்பிட்டு பார்க்கறது, ஒப்பிடுறது, புருஷனை அடுத்தவனை பார்க்கறது. அவன் பாரு, அவன் தொழில் சொந்தமா செய்கிறான், நீ என்ன செய்கிறாய்? அவன் வாகனம் ஓடுறான், நீ நடந்து திரிகிறாய் அப்படின்னு அந்த தேவையில்லாத கம்பேரிசங்களை பண்றது. அவன் வெளியே போனா வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டிக்கு ஒரு தொப்பியாலும் எடுத்துட்டு தான் வருவான். நீ என்னத்தை கொண்டு வாராய்? வெறுங்கையும் வீசினகையும் வெறுங்கையுமா தான் வாராய் அப்படிங்கிறது. அப்ப மனைவி கணவனை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டாலோ, கணவன் மனைவியை அடுத்த பெண்களோடு ஒப்பிட்டாலோ அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. மனைவியை அடுத்த வீட்டு பொஞ்சாதியோட, அடுத்த வீட்டுக்காரன் பொஞ்சாதியோட ஒப்பிட்டா அந்த பொம்பளை என்ன பாப்பா? என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா? என்னையை விட அவட வேலை வெட்டி தான் உனக்கு நல்லா தெரியுதா? நான் ஆக்கி காட்சி போடலையா? அப்படின்னு இவ மனசுல ஒரு பிரச்சனை அது உருவாகிடும். கணவனுக்கும் அது பிரச்சனையை உண்டாக்குமெண்டா. இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது உலகத்துல இருக்கும். ஒரு கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ இந்த தேவையில்லாத ஒப்பீடுகளை நாங்க கைவிடணுமாக இருந்தா இதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டு போயிடணும். ஆடை உடுக்கிற விஷயத்துல உங்க பாரு, எவ்வளவு அழகா டிப்டப்பா உடுத்து ஹேண்ட்ஸமா வந்திருக்கிறான், நீ என்ன உடுக்கிறாய்? உடுப்பு உனக்கு சாய்ஸாவது பண்ண தெரியுமா ஒரு ட்ரெஸ் அப்படின்ட்டு பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்டா அது எப்படி இருக்கும் அவனுக்கு? பொண்டாட்டி கிட்ட புருஷனாரும் அப்படி அந்த மாதிரி கேட்கக்கூடாது. புருஷனை பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷனை கம்பேரிசன் பண்ணினாங்கண்டா, கம்பேர் பண்ணி வாழ்ற வாழ்க்கை, ஒப்பிட்டு பார்த்து வாழ்ற வாழ்க்கை நிம்மதியையோ சந்தோஷத்தையோ நமக்கு தரமாட்டாது. அது வேணாம். அந்த ஒப்பீடுங்கிறது வேணாம். காசு பணத்தோட இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கிற அருள், காசு பணம் இல்லாம இருக்கிறது ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அந்த நியதியை வைத்திருக்கிறான் என்றா நாங்க அதை ஏத்துக்கிறோம். அல்லாஹு தாலா எங்கட தாயிர வைத்துக்குள்ள கருவுல நாங்க உருவாகும் போதே எங்கட 4 விஷயத்தை தீர்மானிச்சிட்டான். அவன் கார்ல போறான், நீ நடந்து போறாய்ங்கிறது நாங்க பேசவே கூடாது. இது கதிரை மறுக்கிற விஷயம். அல்லாஹ்வுடைய நியதியை, விதியை மறுக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சிரும். ஏன் வச்சிரும்? அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு அல்லாஹ் எழுதினது. நாம நம்ம புருஷனார் வாழ்ற வாழ்க்கை, நம்ம பொஞ்சாதி வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் அப்படித்தான் எழுதியிருக்கிறான். குல்ல யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா, எங்கட ரப்பு எங்களுக்கு விதித்ததை தவிர ஒன்றும் நடக்காதுன்னு ஆயிடுச்சு. அப்ப நடக்காதுன்னு போது நடக்காத ஒன்றுக்கு நீ ஏன் மல்லு கட்டணும்? நடக்காத ஒன்று நடக்கணும்னு நீ ஏன் எதிர்பார்க்கணும்? அப்ப அல்லாஹ் நியதியாக விதியாக இதை எழுதினானோ அந்த விதியை நியதியை நம்மளால மாத்தேலாது, ஏத்துக்கிட்டு போயிடணும். ஒப்பீடுங்கிறது தவறானது.
ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒப்பிடாம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தை தருவான். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கிறேன். இந்த உதவி ஒத்தாசைகளை வழங்குகிற விதத்தில் ஆறுதல் சொல்ல முடியும், வழிகாட்ட முடியும். அதை விட்டுட்டு அங்க பாரு இங்க பாரு என்று சொல்லுவது வாழ்க்கையில சந்தோஷத்தை தரமாட்டாது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒப்பிட விடணும். முதலாவது ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்தோம்டா அப்ப அவனையே முடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அல்லது நீ எவளோடு ஒப்பிடுகிறாயோ அந்த ஒப்பிடக்கூடியவளோடு நீ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா முடிச்சாய், இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா முடிக்கிறோம் தெரியாது. முடிச்ச பிறகுதான் தெரியுது என்றால் எடுத்த அந்த மனைவியையோ கணவனையோ பொருந்திக்கிட்டு போயிட வேண்டியதான். அதை ஒப்பிட்டு 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 பார்த்துட்டு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்க உருவாக்கவே கூடாது. ரப்புல் ஆலமீன் என்ற புருஷனுக்கு இவ்வளவுதான் ரிஸ்க் எழுதிட்டானா எழுதினதுதான் கிடைச்சும். தலையை குத்தி காடை ஒசக்க போட்டுட்டு நீ வருஷம் முழுக்க நடந்தாலும் அல்லாஹ் வானத்தை பொழந்து கொட்டிடுவானா, இறக்கிடுவானா? BMW இந்தாடா எடுத்துக்கடா அப்படின்னு அங்க இருந்து இறக்கி வீட்டுக்குள்ளால கண்ணை முடிச்சு பார்க்கும்போது காலையில என்ற ரப்பு இறக்கிட்டான்டா காரோட வீட்டுக்கு கொடுத்துருவானா? ட்ரை பண்ணியா? அல்லாஹ் ட்ரை பண்ணும் போது உனக்கு எழுதினதுதான் கிடைச்சும், எழுதாதது கிடைச்சாது. அல்லாஹும்ம லா மானி அலிமா அத்தைத வலா மூத்தி அலிமா மனாய்த. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை எவனும் தடுப்பவனும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவனும் இல்லை. நீ தடுத்துக்கிட்டா எவன் கொடுக்க முடியும்? என் பொஞ்சாதி கம்பேரிசன் பண்ணினதுனால கிடைச்சிருமா? என் புருஷனார் கம்பேர் பண்ணினதுனால மாறிடுமா? மாறாது. இறைவன் எழுதியது நாடியது நடக்கும், அவ்வளவுதான். அப்போ கம்பேரிசன் வேண்டவே வேண்டாம், குடும்பத்துக்குள்ள தேவையில்லை. யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள். எங்க புருஷனார் கருப்பு தான், அவனை போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு குளிப்பாட்டி வெள்ளையாக்கிடுமா? அவன் கருப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டு தானே முடிச்சம். ஏன் பஞ்சாதி கருப்பு தான்டா, அவளை கொண்டே போட்டு ப்ளீச்சிங் பவுடர்ல குளிப்பாட்டினா வெள்ளையாயிருவாளா? அவ்வளவுதான். உனக்கு கிடைச்ச வேண்டியது கிடைச்சாச்சு, அது என்ன மரம் அப்புறம் கம்பேர் பண்றது? உலகத்துல சொல்லுவான், சே இந்த போனை வாங்கினதை இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா இதை விட நல்ல டொப்பா நல்ல போன் வாங்கியிருக்கலான்னு. அது வாழ்க்கைக்கு போனுக்கு பொருந்தும், பொஞ்சாதிக்கு பொருந்துமாடா? புருஷனுக்கு பொருந்துமா? அப்புறம் தலாக் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு பொஞ்சாதியை முடிச்சு போறியா? புருஷனாரை விட்டுட்டு போயிட்டு அதை விட பெஸ்டா இன்னொரு கணவனை தேர்ந்தெடுக்க போறியா? எல்லாரிடத்திலும் குறைகள் நிறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். தேவையில்லை அனாவசியமான ஒப்பீடுகள் அப்படிங்கிறத புரிஞ்சு வாழ்ந்து கொள்ளணும். அடுத்தது, கணவன் மனைவியாக வாழும் பொழுது அஜினபி மஹ்ரமி என்ற உறவை நாம் பேணி நடக்க வேண்டும் என்கிறதுல கவனமாக இருக்கணும். அஜினபி மஹ்ரமி உறவுன்றது எப்படி எந்த அளவுக்கு பேணப்படணும்டா, ஒரு பெண்ணாக இருக்கிறவள் ஒரு ஆணாக இருக்கிறவன், இந்த ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு ஆண் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் இந்த ஆளு? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இவர் பால்குடி சகோதரன் எனக்கு அப்படிங்கிறாங்க. பால்குடி சகோதரனா? பால்குடி சகோதரன் என்றதை நல்லா கவனிச்சுக்கமா. எப்படி பால்குடி உறவு வரும்? பால்குடிங்கிறது இன்னமர் ரதா மினல் மஜா, பசிக்கு குடிச்சா தான் பால்குடி. பசிக்காக குடித்து பசியாரி உடம்பு வளர்ந்து அப்படி உன்னோட இருந்து வளர்ந்தவர்டா உன் சகோதரன். அப்படி இல்லைன்னா இவர் பால் குடிச்சவர் அப்படின்னு யாரையும் சகோதரனாக்கி உள்ள எடுக்காத அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கவனமா நடந்துக்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த அடிக்கடி வீட்டுக்கு போற உறவுகள்ல கணவன்ட கூட பிறந்தவங்களை கேட்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுண்டா, எங்க புருஷனார கூட பிறந்தவர் வாராரு, தம்பி வாராரு, நானா வாராரு, மச்சான் தானே அப்படின்னும் போது, மச்சானா? மச்சான் தான் மவுத்துக்கு சமன்டாங்க ரசூலுல்லாஹ். மச்சானெல்லாம் இல்லை, உறவு சட்டம் வந்துட்டா சட்டத்துக்கு அங்காலவை மச்சானே. கூட பிறந்தவன் உனக்கு இல்லை, ஓம் புருஷனாருக்கு தான் கூட பிறந்தவன், உனக்கு அது அஜினபி. அப்ப மச்சான் போறாரு, எங்க மச்சான வாசல்ல வச்சு பேசலுமா? வாங்க மச்சான், இருந்து ஒரு தேத்தனியை குடிச்சிட்டு போங்க. அப்புறம் தேத்தனியை குடிச்சவரு பிளேட்ல கைய வச்சுட்டு போயிருவாரு. எதுக்கு இது உனக்கு தேவையில்லாத வேலை? புருஷன் இருந்தா கூப்பிடுவான், புருஷன் இல்லையா மச்சான் அப்புறம் வாங்க அப்படி அனுப்பிடுங்க. மச்சான் மனசு கோணிரும். மச்சான் இப்படி நினைப்பாரு, என்ன நினைப்பாரு? ஓ மச்சான் நினைச்சா உனக்கு என்ன? உன்னை கட்டிக்கிட்ட மச்சான் நினைக்காம இருக்கணும். உன்னை கட்டிக்கிட்டவன் தப்பா நினைக்கப்படாது என்றால் அல் ஹமு ஹமுவா, ஓம் புருஷனார கூட பிறந்தவனா? அல் மவுத்,
மௌத்துக்கு சமன்டாக ரசூலுல்லாஹ். மரணத்துக்கு நிகரானவன். எத்தனையோ மச்சிமார கூட்டிட்டு ஓடி போனதெல்லாம் இருக்குது. மச்சான் தான் வருவாரு. இவர் என்ன சொல்லுவாரு, மாப்பிள்ளை வந்து வீட்டில் இல்லை, மாப்பிள்ளை தம்பியை அனுப்புவார். டேய் தம்பி வீட்டில் என்னமோ வேலை வெட்டி இருக்காண்டா போய் பாடுறா, மச்சி தானே அப்படின்னு அனுப்பிடுவார். உரிமையில் வந்தவர் கடைசியாக பொஞ்சாதிய உரிமை கொண்டாடிட்டு போயிடுவான். அந்த ஆள் வெளிநாட்டில் இருந்து ஃபோன் போடுவார், காசை போடுவார். இவன் இங்கே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவான். கடைசியில் அவனுக்கு பொஞ்சாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. மச்சான் வந்தாரு, மச்சை கூட்டிட்டு அவர் அந்த பாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் என்ன, அஜ்னபி மகரம் உறவு பேணப்படலை. பேணப்படாததன் விளைவு இதுதான். அங்கே மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்து மாப்பிள்ளை உழைச்சி தன் மனைவிக்கு அனுப்பும் போது அதிலே ஒரு பக்குவம், ஒரு பேணுதல், அந்த கணவனுக்கு துரோகம் இழைக்க கூடாது என்ற உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ சம்பவங்கள். கணவன் வெளிநாட்டில் வந்து காசை போட்டால் இவ காசு எடுக்க பேங்குக்கு போகணும். பேங்குக்கு ஆட்டோக்கார, நானா கொஞ்சம் வாங்கலேன் டவுனுக்கு போய் வருவோம், தம்பி வாங்கலேன் போய் வருவோம், மாமா வாங்கலேன் போய் வருவோம். அங்கே போய் பேங்குக்கு போகிறவர் அங்கே ஆட்டோக்காரனோட போயிட்டாங்களாம். ஆட்டோக்காரனோட போயிட்டாங்களாமா? ஆமாம், ஆட்டோக்காரனோட தான் போயிட்டாங்களாம். இப்போ என்ன, அவ்வளவுதான். அப்போ ஆட்டோக்காரனோட போகிறதுக்கு என்ன காரணம்? அங்கே தும்மல சூரியன்ற ஒரு ஊரில் மாப்பிள்ளை வந்து மௌலவி, பொஞ்சாதி நல்லா படித்தவ, நல்ல டேலண்டான பொம்பளை. அங்கே வந்து பக்கத்தில் ஒரு கம்பு மோலுக்கு கம்பு இறக்கிறதுக்கு லொரியில் ஒரு தம்பி வருவான். அந்த ஆள் வந்து முஸ்லீம் இல்லை, அந்நிய சகோதரன் ஒருத்தன் வந்து கம்பை இறக்கிட்டு போகும்போது அந்த வேலிக்கு அங்கால மோல், இந்த வேலிக்கு இங்கால இவர் வந்து அக்கா தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன், அக்கா தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன். தண்ணி குடிச்சாரு, குடிச்சு பழக்கமாகிச்சு. கடைசியாக மொத்தமாக தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டான். மௌலையிட கொண்டாட்டி ஆட்டையை போட்டு போயிட்டான், அவன் விட்டு போட்டு போயிட்டான். இது என்ன அஜ்னபி? உனக்கு என்ன தேவை இருக்குது? வந்த இடத்துல தண்ணி குடிப்பான், நீ ஏன் கொடுக்கணும்? வாங்க உட்காருங்க, நான் கொடுக்குறேன். தண்ணி கொடுக்காம டீ ஊற்றி கொடுத்து அதை ஆத்தி வேற கொடுத்து, சூடா இருக்கா இன்னும் கொஞ்சம் ஆத்தி தரவா, நீ ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதையெல்லாம் பார்த்து அடுத்தவன் கொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஓடி போன சம்பவம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. அப்ப இது தேவைக்கில்லை. அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எதுக்கெல்லாம் சொன்னான்? ஹராம் ஹலால் பேணி வாழணுமா? உறவுகளை பேணி வாழு. உறவு எது அனுமதி உனக்கு? ஓ வீட்டுக்கு உன் தகப்பன் வரட்டும், உன் உடன் பிறந்தவர்கள் வரட்டும், உன் கணவன் வரட்டும், உன் பிள்ளைகள் வரட்டும், வந்தால் அனுமதித்துக்கொள். அது இல்லாம எவன் வாரானோ, உன் கணவன் இல்லாத நேரத்தில் எந்த ஒரு ஆண் மகனையும் உள்ள அனுமதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை வந்து கண்டிப்பா சொன்னாங்க, அனுமதிக்க கூடாது ஒரு பெண் என்றார்கள். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை, அந்த சட்டங்களை பேணி வாழணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்க வந்து மரக்கறிக்காரர் வருவாரு, இவர் ரோட்டுக்கு வந்து சோளை சரி பண்ணுவார். வாங்க மச்சான் வாங்க, என்ன வட்டக்காவா வெள்ளரிக்காவா? ஆமா வட்டக்காய் தான் வெள்ளரிக்காய் தான், வாங்க அளந்து பார்த்து நிறுத்தி வாங்கிட்டு போங்க. அவர் நிற்கிறதெல்லாம் அளந்து நிறுத்தி பார்த்துட்டு தேவைப்படும் போது கூட்டிட்டு போயிடுவாரு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல எல்லாம் கவனமா இருக்கு. அவன் யாரு? நீ உனக்கு வாங்க வேண்டியதை வீட்டுக்கு இருந்து வாசலால வெளியே வரும்போது ஒழுங்கா வந்து வாங்கு. வெளியே வந்து அவனுக்கு முன்னால நீ என்ன சரி கட்டுறது? அவன் அளக்க வேண்டியதெல்லாம் அளந்துருவான், தராசு வச்சிருப்பான். அவன் கண்ணுல தராசு வச்சு அளந்துட்டு கூட்டிட்டு போயிடுவான். ஏன் இந்த கேவலமான நிலைமை இந்த சமுதாயத்தை வருதுண்டா? ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். பிள்ளைகளை பெற்று வளர்த்தா பிள்ளைகளுக்கும் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை நாமே சீர்குலைக்க கூடாது. இன்றைக்கு புள்ள தருதலையா ரோட்ல நிற்கிறான், எங்க புள்ள எங்க பேச்சு கேட்குது இல்லை, புள்ள குட்டி எல்லாம் வந்து செல்வேச்சு இல்லாம ரோட்ல தெரியுது, ஒரு ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, தொழுகை இல்லை, வணக்க வழிபாடு இல்லை, இப்படி எல்லாம் அழுகுற உமா அப்பா மர பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வெளியால ஒருத்தன் வந்து கெடுத்தானா? நீ பெத்து போட்ட பிள்ளைய நீதானே ஒழுங்கா வளர்த்திருக்கணும். அவ பிள்ளை வளர்ப்பு இன்றைக்கு பார்த்தா பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு உம்மா வாப்பா தான் அடிப்படை பேசிக். நீ தொட்டில வந்து ஆட்டிட்டு புள்ளைய கிள்ளி விட்டு புள்ள அழுகுதண்டா சரியா? தொட்டில ஆட்டினா புள்ளைய கில்லாம இருக்கணும், புள்ள படுத்து தூங்கட்டும்னு விட்டுறணும். அது ஆட்டி ஆட்டி கிள்றது, புள்ளைக்கு வந்து கொடுக்க கூடாததை கொடுப்பது, பழக்க கூடாததை பழக்குவது, புள்ளைக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரங்களை வழங்குவது, ஆடு மாடுகளை திறந்து விட்ட மாதிரி திறந்து விடுறது. அப்புறம் என் புள்ள பேச்சு கேட்க மாட்டாங்கிறது. ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் போறாங்க, ட்ரிப் போனா உமா வாப்பா புள்ள குட்டி எல்லாம் போறாங்க. ட்ரிப்ல போயிட்டு அங்க உடுப்பெல்லாம் மாத்தணும், 3 நாள் தங்கணும். உடுப்பு மாத்துறதுக்கு நல்ல நல்ல உடுப்பை எடுத்துக்கிறங்க, ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளையெல்லாம் இருப்பாங்க பார்த்துக்கிருவாங்க அப்படிங்கிறாங்கன்னா
பொம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கம் வேணுமா இல்லையா, கட்டுப்பாடு வேணுமா இல்லையா, ஒரு டீசென்ட் இருக்கணுமா இல்லையா? அங்க போயிட்டு உம்மா தான் அந்த ஹவுஸ் கோட்டை உடுத்துட்டு புள்ள உடுத்த உடுப்பை கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி போடுறாய், ஒரு டிஷர்ட்டையும் உள்ளுக்கு போடுற லெகினையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாய்னா, நீ எல்லாம் ஓல்டு ஃபேஷன், நான் நியூ ஃபேஷன், ஒரே மாதிரி நான் ஹவுஸ் கோட் உடுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குற ஒரு புள்ளன்னா, நீ வளர்த்த வளர்ப்பு அப்படி. உனக்கே உன் புள்ள கேள்வி கேட்குதுண்டா, அப்படி நீ வளர்க்கல சின்னதுல இருந்து இது இது கூடும் இது கூடாது, இது ஹராம் இது ஹலால், இந்த ஆடை தான் ஒழுக்கம் இந்த ஆடை ஒழுக்கம் இல்லை என்று நீ வளர்க்கல. நீ சொல்லி கொடுத்து உடுப்பாட்டி வளர்த்திருந்தா அந்த புள்ள ஒழுக்கமா இருந்திருக்குமா இல்லையா? உம்மா கிட்ட புள்ள கேள்வி கேட்குதண்டா, பாப்பா கிட்ட கேட்குதண்டா, அந்த உம்மாவும் பாப்பாவும் புள்ளைய அப்படி கட்டுப்பாடா வளர்க்கல. புள்ளட கையில செல்போனை கொடுக்குறாங்க, சீரழிச்சு நாசமாக்கி விடுறாங்க. அங்க நின்ற ஊர்ல ஒரு புள்ளைய 10 நாளா காணலன்னு போஸ்ட் போடுறான். 10 நாளாக எங்கட பிள்ளைய காணல, ஓயல் படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையை காணவில்லை, கண்டால் தொடர்பு கொள்ளவும் கீழே போடுறான். 11வது நாள் அந்த புள்ள மாப்பிள்ளை தேடி போயிருக்குது. அங்க போய் அழுத்கமையில யாரோ பேஸ்புக்ல தொடர்பான நண்பராம், கூட்டாளியாம், பாய் ஃப்ரெண்டாம். அங்க போய் பார்த்தா புள்ள போனது தொலைஞ்சு போகல, புள்ள மாப்பிள்ளையை தேடி போயிருக்குது. அங்க போய் அந்த பொடியனோட இந்த வருகிறது கல்யாணம். என்ன வாழ்க்கை இது? இப்போ உம்மா பாப்பாக்கே தெரியாது புள்ள எங்க போகுதுண்டு. வாசலை விட்டு ஓம் புள்ள வெளியே போகுதா, உனக்கு தெரியணும் ஓம் புள்ள எங்க போகுதுண்டு, எதுக்கு போகுது, கிளாஸா டியூஷனா, எதுக்கு, என்ன டியூஷன் என்ன கிளாஸ், ஒரு உம்மா பாப்பாக்கு தெரியாம வெளியே ஒரு பிள்ளையை அனுப்புறாங்கன்னா அந்த பிள்ளை சீரழிந்துதான் போகும். அப்படித்தான் இந்த சமுதாயத்திலே எத்தனையோ பிள்ளைகள் சீரழிந்தது. ஸ்கூல் போற பருவத்தில் 8 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுடைய புள்ளி விவரங்கள் காட்டப்படுது. 8 வயசுல இருந்து லவ். அந்த பிள்ளைக்கு சோறாவது தின தெரியுமா, முதல்ல உச்சா அக்கா போய் கழுவ தெரியுமா, லவ். அங்க போய் அவன் கடிதம் கொடுக்கிறானாம், ஆம்பளை பிள்ளை 8 வயசு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டானாம். ஸ்கூல்ல சண்டை, லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்களாம். 10 வயசு 11 வயசு 12 வயசு 15 வயசு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கர்ப்பிணிகளாக ஸ்கூல்கள்ல எல்லாம் கற்பம் துடித்து புள்ள புத்தகத்தை சுமந்து போச்சோ இல்லையோ, அங்க போய் புள்ள பபாவை சுமந்துட்டு வருது. பபாவை சுமந்துட்டு வருதுன்னு நான் சொல்லல, எத்தனையோ விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அம்பலப்படுத்தப்படுகிற விஷயங்களும் இருக்கிறது. ஒளிவில்ல புள்ளைய காணல, பெத்த புள்ளைய அறுத்து காணல வீசிட்டு போற ஒரு ஓயல் படிக்கிற பிள்ளைகள் என்றா, 17 வயசுல உனக்கு என்ன குடும்ப வாழ்க்கை, தருதலைகளா போச்சா இல்லையா, ஒழுக்கம் கெட்டு போச்சா இல்லையா, விபச்சார வாழ்க்கை வாழுதா இல்லையா, யாரா வாசலை திறந்து கொடுத்தான்னா, அதுக்கு யாரு வாசல் திறந்தது? ஒரு பிள்ளை 15 வயசுல ஒரு பிள்ளைய பெத்தெடுக்குதுண்டா, கல்யாணம் முடிக்கிற வயசா, பக்குவம் உள்ள வயசா, படிக்கிற வயசுல பிள்ளைய பெத்து கான்ல ஒளிவில்ல போட்டு போகுது, வயல்ல பரகாதனில போட்டு போகுது, நின்ற ஊர்ல ஒரு பிள்ளைய போஸ்டுக்கு கம்பத்துக்கு கீழே போட்டு போகுது. அனுராதபுரம் மாவட்டத்தில் இப்போ உள்ள சிச்சுவேஷன், இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால சொன்னாங்க, படிக்கிற பிள்ளைகளிலும் சின்ன வயசு தாய்மார்களிலும் ஏராளமானவர்கள் இந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் இப்ப பெருகிட்டாங்க. படிக்கிற வயசுல காதல் போறாங்க, பாலின கவர்ச்சியால பாலியல் தூண்டப்பட்டு பாவத்தை செய்யறாங்க. பாவத்தை செய்யறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அவங்க தங்களோட பிள்ளைக்கு கையில போனை கொடுத்துட்டாங்க. கையில போனை கொடுத்தா புள்ள அது போற டியூஷனுக்கு போறத உமா பாப்பாக்கு சொல்லணும், நான் வரப்போறேன் பாப்பா வாங்கன்னு கூப்பிடணுன்றதுக்கு ஓகே. அதுக்கு நீ பட்டன் போனே கொடுத்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இவர் ஐஃபோனில் 13 Pro Max 14 Pro Max 15 Pro Max இன்றைக்கு கிட்னியை கழட்டி கொடுத்துக்கிட்டு 17 Pro Max. என்னடா இது, உமா பாப்பாட காசில் கெத்து காட்டுறான். இதையெல்லாம் வாங்கி உமா பாப்பா கொடுத்துட்டு கிட்னியை கலட்டி கொடுத்துட்டானாம் ஐஃபோன் வாங்குறதுக்குன்னு பெருமை வீத்துறான். இவனெல்லாம் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த மட்டுக்கு பிள்ளையெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எல்லாம் கொண்டு போய் சீரழிஞ்ச காரணம்தான் இன்றைக்கு இந்த மாதிரி 44% படிக்கிற பிள்ளைகள் கர்ப்பிணிகள். 144 கணக்கு எங்க போகுது? 44% பிள்ளைகள் கர்ப்பிணிகள்ண்டா கல்யாணம் முடிச்சு கொடுக்கலுமா சட்டத்தின் அடிப்படையில்? சட்டமே இன்றைக்கு என்னத்தை எழுதி வச்சிருக்கிறான், 18 வயசாகணும் இருக்கிறான். இவன் 15 வயசுல பிள்ளைய பெற்று போட்டுட்டான். 15 வயசுல 17 வயசுல உம்மா வாப்பா இவங்க. இனி என்ன செய்யற சமுதாயத்துல? எவ்வளவு வெட்கக்கேடு, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தலைகுனிவு.
நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அனுமதிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனை சபிக்கிறான். அவன் வீட்டுக்கு அசிங்கத்தை ஆபாசத்தை இவன் தான் கொண்டு கொடுத்தது. பிள்ளைகள் கெட்டு போகும் என்றால் நீதான் கண்காணிக்க வேண்டும், நீதான் பராமரிக்க வேண்டும், நீ கூட்டிக்கிட்டு போகணும் வரணும். டியூஷன் என்ற பேர்ல இன்றைக்கு சின்ன பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை 10 மணி வரை கிளாஸ் வைக்கிறான். என்னத்துக்கு இந்த கிளாஸ்? தரிகட்டு நாசமா போறதுக்கா? அப்ப இப்படி சீரழிச்சு விடுறதுக்கெல்லாம் வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க என்றதை பார்க்கிறோம். போதைக்கு அடிமை பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற வயசுல இருந்து போதைக்கு அடிமையா போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கணும் யாரு? கவனிக்க வேண்டியது யாரு? வெளியில உள்ள சமுதாயம் கவனிக்கிறதுக்கு முன்னாடி புள்ள குட்டிய உம்மா வாப்பா கவனிக்கணும். ஏண்ட புள்ள யாரோடு தொடர்பு வைக்கிறான், யாரை சந்திக்கிறான், என்ன வாங்குறான், என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள நடவடிக்கை என்ன, வெளியே என்ன நடவடிக்கை, எல்லாம் கவனிக்க வேண்டியது யாரு? உம்மா வாப்பா. இதையெல்லாம் விட்டுட்டு எங்கட புள்ள தங்கம், உங்களோட புள்ள தங்கம், ஆனா செய்தான் தங்கம் இல்ல வாப்பா, செய்தான் தங்கம் இல்ல, உங்களோட புள்ள தான் தங்கம். தங்கத்தையும் பித்தளை ஆக்கிடுவான் செய்தான். ஆக்கி ஆக்கி எத்தனையோ பேரை பித்தளையாக்கி ஒன்றுமில்லாம உருப்படி இல்லாம ஆக்கி போட்டான். எங்கட புள்ளைட தவற சொன்னா எங்கட புள்ளைய வந்து நீங்க குறை சொல்ல வேணாம். எங்கட புள்ளைட குறைய நீங்க ஏன் சொல்லணும்? எங்களுக்கு தெரியும், நாங்க நல்லா தான் வளர்த்திருக்கோம். அவ கூட்டிக்கிட்டு ஓடி போகும்போது மட்டும் மானம் மரியாதை இழந்து தலைய கூனி குறி போட்டு இப்ப வளர்த்த வளர்ப்பென்ன? இப்ப எப்படி வளர்த்தீங்க? தங்கம் பித்தளையாயிருச்சா? தங்கம் தகரமாயிருச்சா? தங்கம் தான், ஆனா செய்தான் மோசமானவன். அப்ப நம்ம வந்து ஒழுக்கமாக பக்குவமாக நம்முடைய ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்றாங்க. ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, அந்த பொறுப்பை குறித்து ஒரு பெண் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன் கணவனுடைய வீட்டை, தன் கணவனுடைய சொத்தை, தன் கணவனுடைய உரிமைகளை, தன் கணவனுடைய பிள்ளைகளை ஒரு பெண் பராமரிக்கணுமா இல்லையா? பராமரிக்கணும்டா பிள்ளைய கவனிச்சு வளர்க்க வேண்டிய இடத்துல உம்மா வாப்பா பிள்ளைய என்ன செய்வாங்கடா, வீட்டுக்கு போனை கொடுத்து பாட்டை போட்டு கொடுத்துட்டு ஆடு மகள், அப்படி இல்ல மகள் ஸ்டெப், இப்படி ஸ்டெப், அங்கால இல்ல மகள் இங்கால ஆட்ட உம்மா வாப்பா இடுப்பு ஆட்டி காட்டினா புள்ள மொத்தமா ஆட்டி காட்டும். ஆட்டி காட்டுறது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல வந்து மேடையில ஃபங்க்ஷன்ல பகிரங்கமா ஆடுது குத்து டான்ஸ். அப்படி போடு போடுன்ட்டு இங்க போட்ட போடுவையில புள்ள எவனோடையோ போயிடுச்சு. எப்படி போட்டுச்சு புள்ள? கடைசியா போட்டுட்டு போயிருச்சா? இந்த கேவலத்தை ஏன் உருவாக்குறீங்க? இதையெல்லாம் உருவாக்கி இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்ததும் தாய் தகப்பன் தான். அப்ப தாயின் தகப்பனும் தான் முதலாவது குற்றவாளிகள். அப்ப நாம வந்து பிள்ளைக்கு நல்லா படிச்சு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற கல்வியில் மிக முக்கியமான அழகான உன்னதமான விலை மதிப்பற்ற ஒரு கல்வி என்ன தெரியுமோ? அந்த கல்வி ஒழுக்கம். ஸ்கூல்ல எழுதி வச்சிருப்பான், ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். அங்க ஒன்றும் ஓம்பப்படல. ஒழுக்கத்திலே கேடு கெட்டு போயிருக்கிறது ஸ்கூல் என்று அந்த அளவுக்கு வந்து நிற்குது. ஏண்டா சேரன் டீச்சரும் சேர்ந்துக்கிட்டு பிள்ளையோட டான்ஸ் ஆடு, மேடையில் ஆடு, கூத்தடி. உம்மா வாப்பா கீழே இருந்து கையை தட்டு. கீழே இருக்கிற உமாக்கும் வாப்பாக்கும் கேட்க தெரியல சேர்ட்டையும் டீச்சர்ட்டையும், என்ன டீச்சர் என்ன சார் நீங்க பிள்ளைகளை சீரழிக்கிறீங்க, மாதா பிதா குரு தெய்வம் என்று நீங்களே போர்டில் எழுதி வச்சுட்டு நீங்களே நாசமாக்கினா சரியாண்டு கேட்கிற அளவுக்கு தாய் தகப்பனுக்கு முடியாம இருக்குது. நாக்குல பலம் இல்லை. இதையெல்லாம் கீழே இருந்து நாம பேசணும்னு வச்சுக்கோங்க. பிற்போக்குவாதிகள் இவனுக்கெல்லாம் வாழ தெரியாது, அசஹாபிகள் மாதிரி. இவங்க எல்லாம் சஹாபாக்கள் வானத்தால் விழுந்தவங்க மாதிரி. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போ. அது என்ன உலகத்துக்கு ஏற்ற? அடை உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம். கபருக்கு நீ வருவியா? ஆகிரத்துக்கு நீ வருவியா? வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும். குழந்தைகளை சீரழிய விட்டு விட்டு தலையில கைய வச்சு உட்கார்ந்துக்கிட்டு வாழக்கூடாது. கூவம் புசக்கும் அகிலிக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எரிகிற நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொம்பளை பிள்ளை ஒரு மேடையில குத்து டான்ஸ் ஆடுதா, அந்த பொம்பளை பிள்ளைடைய ஒழுக்கம் கேள்விக்குறி. ஒரு பொம்பளை பிள்ளை போன எடுத்து டிக்டாக்ல புலனர்வ பிள்ளைகளை லவ் பண்ணிருக்கீங்களா? சோ செட் லவ் பண்ணி பாருங்க. ஏன் எவனான்னு கூட்டிட்டு ஓடணுமா அவனைய? அது ஃபேஸ் கவர் வேற. ஃபேஸ் கவர் எப்படி இப்படி தெரியுமா? என்ன இது வாழ்க்கை?
அது உம்மா வாப்பா வேற, அதுக்கு லைக் லைக். எந்த பிள்ளைய பார்த்தீங்களா, எவ்வளவு ஒழுக்கம். ஃபேஸ் கவர், கண் மட்டும்தான் தெரியும். பார்த்தீங்களா, உனக்கு கண் மட்டும்தான் தெரியுது, அதுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. ஏன் இவ்வளவு சீரழிச்சு வச்சு இந்த போனை கொடுத்து செல்போன் கலாச்சாரத்தால் டிக்டாக் கண்டு திறந்து பார்த்தா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், புலனர்வ பிள்ளைய நீங்க லவ் பண்ணி இல்லையா, சோ சேட். லவ் பண்ணி பாருங்க. கீழே வந்து கமாண்ட் கொடுக்குறான், ஸ்வீட் பேபி கிவ் மீ யுவர் நம்பர். கொடுப்பா, பேசுவா. அப்படித்தான் அழுத்கமைக்கு போனேன். அழுத்கமைக்கு எப்படி போன, 17 வயசு புள்ள, சோ ஸ்வீட்னு அவன் சொல்லி நம்பர் வாங்கிட்டு போனதுதான். இந்த மாதிரி சீரழிவுகளை எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த முசீபத்தெல்லாம் விட்டொழிக்கணும்டா முதல்ல குடும்பத்தை சரி கட்டணும். குடும்பத்தை வீட்டுக்குள்ள சரி கட்டாம வெளியில வந்து சமுதாயத்தை சரி கட்ட முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் அசிங்கங்களை அனுமதிக்க கூடாது. எங்களோட பிள்ளைகளுடைய ஆடைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் ஆரம்பத்தில் பெருசா ஜில்பாப் போட்டு வந்தாங்க, உம்மாள் ஜில்பாப் போட்டு வந்தாங்க. அப்புறம் உம்மா கொஞ்சம் குறைச்சா ஜில்பாபை, புள்ளையும் குறைச்சிச்சு. அதுக்கப்புறம் உம்மா டெனிங் போட்டா, புள்ளையும் டெனிங்கை போட்டுச்சு. அப்புறம் உம்மா டிஷர்ட்டை போட்டா, புள்ள டெனிமையும் டிஷர்ட்டையும் போட்டுச்சு. அப்புறம் உம்மா சோலை சுத்தினா, புள்ளையும் சோலை சுத்திச்சு. இப்போ சோல் எப்படி தெரியுமா, இப்படி இருக்கும் சோல், இப்படி கழுத்துக்க போட்டு இப்படி. அப்ப இங்காலையெல்லாம் வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன ذالிக அஸ்கா லஹுன்ன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதையெல்லாம் குழி தோண்டி புதைச்சி போட்டு நீ நினைச்ச மாதிரி உடுத்துக்க. வல் யத்ரிபுன பிஹுமரிஹின்ன வஅலா ஜுயூபிஹின்ன. உங்களோட மார்புகளை எல்லாம் முந்தானைகளை இட்டு மறைத்துக் கொள்ளுங்களேன். அபாய் போட்டு மறைச்சிருக்கையா, எதை என்ன முந்தானையை போட்டு மறைக்கிறது, அபாய் கொடுத்துருக்கம் இல்லை, கழுத்துக்க சோல். அதுவும் அராடியாச்சும் இருக்குமோ தெரியாது, அளந்து பார்க்கணும். புற்றூளை எடுத்து அளந்து பார்க்கணும், எத்தனை அடியிலடா இந்த சோலை வந்து தைச்சி வச்சிருக்காண்டு. அந்த அளவுக்கு கட்டையாக்கி அதை வந்து சோட்டாக்கி கொடுத்துருக்கான். டைட்டான ஆடைகள், இறுக்கமான ஆடைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்களை நான் காணவில்லை, ஆனால் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடை கூட நுகரமாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆடை அணிந்தும் அணியாதவர்களாக இருப்பார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன், அணிந்து அணியாதவர்களாக இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உடுத்துக்கிட்டு வாரா அபாயா ஃபேஷன், அபாயா ஃபேஷன். அபாயா மானத்தை மறைக்கிற ஆடை அல்ல. என் உடம்பு சைஸை பார்த்துக்க, இதான் என் சைஸ். வெட்கக்கேடு, ஒழுக்கக்கேடுகளை ஃபெஷனாக இன்றைக்கு சமுதாயத்திலே அரங்கேற்றுகிறார்கள். உம்மாவும் பாப்பாவும் அங்கீகரிக்கிறாங்க. பொஞ்சாதியை ஏற்றுக்கிட்டு புருஷனார் ஃபங்க்ஷனுக்கு போறாரு, கல்யாண ஃபங்க்ஷன். அங்க பொஞ்சாதி உடுத்திருக்கிறதுக்கு நீ உடுக்காம கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற அளவுக்கு பொஞ்சாதியில ட்ரெஸ் இருக்குதுண்டா. மாப்பிள்ளைக்கு தெரியணும், ஏண்ட பொஞ்சாதியை நான் எப்படி வந்து என்ன செய்யணும், ஒழுக்கமாக ஆடைகளை அணிவித்து கூட்டி செல்ல வேண்டும் என்பதை. ஆனா வாழ்க்கை எப்படி போகுது பார்த்தீங்களா, தலகீழா போகுது. ஆடைகளை அணிகிறார்கள், அணிந்து எதை மறைக்கணும் அதை மறைக்கிறாங்க இல்ல, இறுக்கி அணிகிறார்கள். திறக்க வேண்டியதை அவர்கள் திறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மூட வேண்டியதை வந்து மூடாம திறந்து போட்டு போனா மற்றது வந்து என்ன நடக்கும் தெரியுமா, ஈமொச்சுதுன்னு சாப்பாட்டை திறந்து வச்சுட்டு நாங்க குத்தஞ்சொல்லி வேலை இல்லை. ஈமொச்சுதுன்னா மூடுறா சாப்பாட்டை, மூடி வச்சுட்டு நீ வந்து பத்திரமாயிரி. ஈமொச்சுது, கொசு மொச்சுது, கொசு திறந்து வச்சா மொச்சு முண்டு தெரியும் உனக்கு. தொப்பியை பிச்சு வச்சா, பேப்பரை தொப்பியை அவுத்து அதுல கவரை பிச்சு வச்சா எறும்பு வந்து கடிச்சு தின்னத்தான் செய்யும், எறும்பு மொச்சத்தான் செய்யும். நீ அவுத்து போட்டுட்டு பாக்குறான் என்னைய பாக்குறான்டா, நீ போற மாதிரி போனா எவன் பார்க்க போறான், மூடிக்கிட்டு போனா யாரு பார்க்க போறான். ஒழுக்கத்தை அங்கால தூக்கி வச்சுட்டு நாங்க ஒழுக்கம்னு நினைக்கிறாங்களே, இந்த ஒழுக்கக்கேடுகளால் தான் பாவங்கள், தீமைகள், அனாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். புருஷனுக்கு தண்ட பொண்டாட்டியை எப்படி உடுப்பாட்டி கொண்டு வரணும்னு தெரியாட்டி புருஷனா இருக்க தகுதி இல்லை. தண்ட பிள்ளைய உடுப்பாட்டி எப்படி கொண்டு வரணும்ன்றது அந்த வாப்பாக்கு தெரியாட்டி, உம்மாக்கு தெரியாட்டி, உம்மா வாப்பாவா இருந்து வேலை இல்லை. நீயும் நரகம் போய் உன் புள்ள குட்டியையும் சேர்த்து இழுத்துட்டு போ நரகத்துக்கு. புசக்கும் வாகுலிக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்குங்க என்று அல்லாஹ் சொல்றான். வக்கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் கற்களும் மனிதர்களும் தான். ஆமா, நானும் என் பொஞ்சாதியும் ஏண்ட புள்ள குட்டியும் மொத்தமா நரகத்துக்கு போனா அப்ப
முக்காடு போட்டு முஸ்லீம்கள் என்று முல்லாக்களாக வாழுகிற சமுதாயம் நாங்கள். முல்லாக்கள், உண்மையான முஸ்லீம் இல்லை, நடிக்கிற நடிப்பு. ஆடையில் இஸ்லாம், ஆடையில் இஸ்லாம் இல்லை. ஒழுக்கம் என்பது சும்மா சோபனை காட்டுறதுல இல்லை, இங்கே இருக்க வேண்டும், உள்ளங்களில் இருக்க வேண்டும். அது வெளிப்படையில் வாழுகிற வாழ்க்கையில தெரியணும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அழகாக்கி கொள்ள வேண்டும். ஆடைகளை போன்று கணவன் மனைவி வாழ வேண்டும். ஆடை என்பது தன் மானத்தை பார்க்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாது. ஆடை ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஆடையாக வாழுகிற அந்த வாழ்க்கையில் 2 பேரும் புரிந்து விட்டு கொடுத்து 2 பேருமே அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொண்டு தன்னுடைய பிள்ளை குட்டிகளை சொர்க்கத்துக்குரியதாக மாற்ற வேண்டும். உங்களுடைய பிள்ளை குட்டிகளை நீங்கள் உங்களுக்கு துவா செய்கிறவங்களாக, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற சாலிகான மக்களாக உருவாக்கிட்டு போங்க. அந்த ஒன்று போதும் நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு. ஆனால் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கிறோம்ன்ற வளர்ப்பை நாங்கள் ஒவ்வொரு தாய் தகப்பனும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வாழ்க்கை எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாழாக்கிவிடும். நாளைக்கு அந்த சந்ததிகள் நமக்கு எதிராக வந்து மறுமையில் நிற்கும் என்றால் அல்லாஹ் அதிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நாம் கேட்கின்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழுகிற சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உரையாற்றி சென்ற சகோதரர் அஜ்மீர் அமீன் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.